பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சொல்றாரு, எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படி சொல்றாரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெசலோனிக்கேயர்ல சொல்லும்போது சொல்றாரு, சந்தோஷமா என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படி சொல்றார். அங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இங்கே சொல்லும்போது எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்கள் அப்படி சொல்றார். இப்ப ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, பிலிப்பியர் 3:1 பாத்தீங்கன்னா அங்க என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, எழுதினவைகளையே எழுதுகிறது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும், ஆமென். இங்க சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எழுதினவையே எழுதுறது எனக்கு என்னமா இல்ல, வருத்தமா இல்ல அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அது உங்களுக்கு நலமா இருக்கும். வசனம் படிக்கும் போதே கேட்கணும் காதுக்குள்ள, யாரோ படிக்கிறாங்கன்னு இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணணும், நலமா இருக்கும் அப்படி சொல்லணும். அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். எது? சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு நலமா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் சாட்சி சொல்ல வரமாட்டார். வந்தாலுமே கூட்டத்தோட நின்றுட்டு போயிடுவார். அப்படிதானே? இன்னைக்கு அவரே எந்திரிச்சு சாட்சி சொன்னது பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, கடந்த நாள்ல அவங்க ஊர்ல ஒரு டெத்து, அவங்க தெருவில் முகத்துல ஒரு டெத். இந்த நாட்டு வெடிகுண்டு போடுவாங்க பார்த்தீங்களா, நாட்டு வெடி போடுவாங்க. நாட்டு வெடிகுண்டுனோன்னா இந்த தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துறாங்களே, அது இல்லை. இந்த இந்த பாண்டிச்சேரியில் ஒரு நாட்டு வெடி கிடைக்கும், பேப்பரில் சுற்றி ஒரு வெடி கிடைக்கும், 50 ரூபாய்க்கு ஒரு பெரிய கட்டு கொடுப்பாங்க. அந்த வெடி இப்போ இந்த கயிறில் கட்டி பெருசு பெருசாவெல்லாம் தொங்க விடுறது மாதிரிலாம் வந்துருச்சு. தம்முன்னு அடிச்சிச்சுன்னா பக்கத்தில் உள்ள ஜன்னல்லாம் உடஞ்சி போகிற அளவுக்கு அதிரும், அவ்வளோ சவுண்டு கேட்கும். இந்த வெடிக்குள்ள நிறைய சின்ன கல் இந்த மாதிரி பீஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கட்டியிருப்பாங்க. அது தடை பண்ணப்பட்டது தான், ஆனால் விற்கிறாங்க. அது என்னன்னு தெரில, புரியுதா? அது வெடிக்கும் போது அதுக்குள்ள உள்ள அந்த பீஸ் சின்ன கல்லுகள்லாம் என்ன பண்ணும், செதறும். இது ஆக்சுவலி பொது இடங்கள்ல வெடிக்கக்கூடாது. ஆனால் இது வெடிக்கிறது எங்கே தான் வெடிப்பாங்க, பொது இடத்துல தான் வெடிப்பாங்க. கூட்டம் கூடுற இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல, கோவில்கள்ல, இந்து கோவில்கள் விசேஷங்கள்ல, சாவுல, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த வெடிகள் பயன்படுத்துவாங்க. இந்த தீபாவளி அந்த மாதிரி நேரங்கள்லையும் அந்த வெடியெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும், பெருசாக அந்த வெடியில் கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். அதில் ஒரு வெடி வெடிக்கும் போது அந்த பகுதி பிச்சுட்டு என்ன பண்ணிருச்சு, இவங்க காலில் அடித்து பொத்திருச்சு. போய் தையல் போட்டு கட்டு போட்டுட்டு வந்தாலும் என்ன நிற்கல, ரத்தம் நிற்கல. புரியுதா? பயந்து போய் ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பண்ணாது, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். கொஞ்ச நேரம் பாருங்க, ரத்தம் தொடர்ச்சியாக வந்தால் மட்டும் திண்டிவனம் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பண்ணாது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, ரத்தம்லாம் அப்பயே நின்றுருச்சியா, நல்லா ஆயிடுச்சு, வலியும் விட்டுருச்சு, மாத்திரை கொடுத்தாங்க, போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க, அடுத்து அது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. பிச்சுக்கிட்டு அடிச்சது முட்டிக்கிட்டு எதுவும் ஆயிருந்துச்சுன்னா, காலில் ஆழமா பதிஞ்சது ஏதாவது எங்கிட்டப்போ வேற எங்கிட்டாவது பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப கர்த்தர் பாதுகாக்கிறாருங்கிறது எப்பதான் நம்மளுக்கு நம்பிக்கை வருது? ஆபத்து வந்தாதான் வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபத்து வரும்போது மட்டும் நான் காக்கல, நான் எப்பொழுதும் காக்கிறேன், எப்பொழுதும் கூட இருக்கிறேன், எப்பொழுதும் உன் கூட தான் இருக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆபத்து வரும்போதோ, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ மட்டும் நம்ம கர்த்தரை தேடும் போது அவர் தென்படுகிறார். மற்ற நேரத்தில் நம்ம கர்த்தரை தேடாததுனால அவர் என்ன பண்றது இல்லை, தென்படுறது இல்லை, நம்ம கூட தான் இருக்கிறார். சாட்சி சொல்லும் போது சொன்னாங்களா, ஒரு கை இப்படி அணைச்சது மாதிரி இருந்துச்சு, இந்த கையை எப்போதும் அணைக்கிறார். மற்ற நேரங்களில் நம்மளுக்கு என்ன பண்றது இல்லை, அதை உணர்ற அளவுக்கு இல்லை. நம்மளே கையை வச்சுக்கிட்டோமோ, நம்மளே தட்டிக்கிட்டோமோங்கிறது மாதிரி நிறைய நேரத்தில் போயிடும். நான் நிறைய நேரத்தில் அந்த மாதிரி உணர்ந்துருக்கிறேன். ஒரு ஆள் அப்படியே பிடிக்கிறது மாதிரி இருக்கும், புரியுதா, அப்படி தட்டி கொடுக்கறது மாதிரி இருக்கும், தலையை அப்படி தடவுறது மாதிரி இருக்கும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நானே ஏதோ மேலே இடிச்சிச்சு போல இருக்குன்னு இப்படி தலையை தட்டி விட்டுலாம் போயிருக்கிறேன், புரியுதா. தலையை அங்கே சுற்றி பார்த்தோம்னா ஒன்றுமே இடிக்கிறதுக்கு என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் தலையில் அப்படி ஏதோ அப்படி இப்படி வருடி விட்டது மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது நாம் எப்போ அவரை நெருங்கி தேடுறோமோ அப்போ தான் உணர முடியும்.
அதனாலதான் சொல்றேன், நீ சந்தோஷமா இருந்தா இதை உணர முடியும். இந்த சந்தோஷமா இல்லைன்னா இதை என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. அப்ப நிறைய நேரத்துல மனிதர்கள் மற்ற நபர்கள் எல்லாம் இந்த உலக பிரகாரமான ஒரு உறவுக்கு தான். ஆனா தேவன் மட்டும்தான் 3 பகுதிக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். என் ஆவிக்கு, என் ஆத்மாவுக்கு, என் சரீரத்துக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மனிதர்கள் உங்கள் சரீர தேவைகளை சந்திக்கிறதுக்கு மட்டும்தான் உதவி செய்ய முடியும். புரியுதா? இதன் மூலம் ஒரு சந்தோஷத்தை உங்க மனசுக்கு பெற்றுக்கொள்ளும். பட் ஆனா டைரக்டா உங்க ஆவிக்கோ உங்க ஆத்மாவுக்கோ ஒரு மனிதர்கள் உதவி செய்ய முடியாது. ஆமென். இந்த பகுதிக்கு உதவி செய்யறது யாரு அப்படின்னா ஆண்டவர். ஸோ இந்த நம்பிக்கை எப்போ வருதோ அப்ப எனக்குள்ள என்ன வந்துடும், என்னை அறியாமலே ஒரு சந்தோஷம் வந்துடும். ரோமர் 12:12 படிங்களேன். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. படிங்க 12:12. 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியத்தை இங்க சொல்றார். நீங்கள் என்ன பண்ணணுமா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் அப்படி சொல்றார். அப்ப எப்ப எனக்கு சந்தோஷம் வரும், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னா எப்படி எனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னா, நான் கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை ஸ்ட்ராங் பண்ணாதான் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா கண்ணீரின் வாழ்க்கையா மாறிடும். கர்த்தருக்கு கண்ணீரோட நன்றி சொல்றது அப்படிங்கிறது அது வேற. ஆமே, ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சந்தோஷத்துல நீங்க மனம் விட்டு சிரிக்கும் போது உங்க கண்ணுல கண்ணீர் வரும், அது வரலாம். ஆனா எது வரக்கூடாது, துக்கத்தின் நிறைவுனால வரக்கூடிய கண்ணீர். துக்கம் தொண்டை அடைக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க பத்தியில, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. அப்படி வருது அப்படின்னாவே கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்த என்ன பண்ணணும், என்னை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா கர்த்தர் என்னை அந்த துன்பத்தின் வழியா துக்கத்தின் வழியா கொண்டு போய் என்னை அழுக விட்டாதான் அவரை நம்ம என்ன பண்ணுவோம், பிடிப்போம். அதனாலதான் நாங்க சொல்றது, இப்படி அழுது பிறண்டு உருண்டு அவரை பிடிச்சு அதுக்கப்புறம் வரணுறது அனுபவத்திலிருந்து நிறைய பேசுறோம். எங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கடந்து வரும்போது நிறைய ஏச்சு பேச்சுகள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். நிறைய சூழ்நிலைகளை என்ன பண்ணிருக்கு, கடந்து வந்திருக்கு. அப்படி வரும்போதெல்லாம் கர்த்தர் என்னை பாதுகாத்து அவர் தேற்றினார் பார்த்தீங்களா. அந்த சூழ்நிலையில மறுபடி நான் போகக்கூடாது அப்படின்னா கர்த்தருக்குள்ள நான் என்ன பண்ணணும், ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு நிலைமையில நான் வர வேண்டியது அவசியமா இருக்கு. சொல்லுங்க ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தரிடத்துல நான் எப்பொழுதும் என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் கடந்து வர்றேன். அப்ப ஆண்டவரை எக்காலமும் நான் என்ன பண்ணணும், ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கு. ஆண்டவரை எப்பொழுதும் எக்காலத்திலும் நான் என்ன பண்ணணும், ஸ்தோத்தரிக்கணும். அவர் துதி என் நாவில் என்ன பண்ண இருக்கும் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப ஒரு நபருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் ஆழமா போகல அப்படின்னா அங்க நிறைய பிரச்சனைகளை அவங்க என்ன பண்ண வேண்டியது வரும், சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கடந்து போக வேண்டியது வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள இந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறதற்கு நம்பிக்கையில நீங்கள் உறுதியா என்ன பண்ணணும், தரித்திருக்கணும். அங்க பாருங்க, 2வது என்ன சொல்றாரு, முன்னாடி நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த உபத்திரவம் வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ண மாட்டோம், பொறுமையா இருக்க மாட்டோம். தையன்னு ஏதாவது பண்ணிடுவோம். நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு. ஆனா கர்த்தரை நம்புகிற ஆட்கள் இருக்கிற அந்த பொறுமை கர்த்தரை நம்பாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நிறைய நேரத்துல சர்ச்சுக்கு வந்தாச்சுன்னா அவங்க கர்த்தரை நம்புறாங்கன்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். நான் திரும்ப திரும்ப தெளிவா சொல்றேன், சர்ச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கூடுற இடம் கிடையாது. புரியுதா? ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவங்களும், ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும், ரட்சிப்புனா என்னன்னே தெரியாதவங்களும், 3 விதமான ரட்சிப்பு இருக்குங்கிறதையே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆவியில ரட்சிப்பு இருக்கு, ஆத்மாவில் ரட்சிப்பு இருக்கு, சரீரத்தில் ரட்சிப்பு இருக்கு. நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மாதிரி தெளிவா
ஒரு சில திருச்சபைகள் தான் என்ன பண்ணுது, சொல்லி கொடுக்குது. அப்படி சொல்லி கொடுக்குற, நான் சொல்லும்போது சொல்றது, காதுல புகை வர்ற அளவுக்கு தீட்டுற இங்கேயே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ரொம்ப டீப்பா சொல்லி கொடுக்காம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உனக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உனக்கு அதை பண்றாருன்னு சொல்லிட்டு போற இடங்கள்ல எல்லாம் அந்த ஜனங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல தான் என்ன பண்றாங்க, வளர்றாங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஒருத்தங்க வாசிக்கிறாங்க, வாசிச்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா 80% மேல உள்ளவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா அது போகல, உள்ள அது காதுக்குள்ள என்ன பண்ணல, போகல. அப்ப இப்படி காதுக்குள்ள போனாதான் என்னை குணமாக்கும், என் காயத்தை கட்டும், என்னை விடுதலையாக்கும், என்னை மனமாற்றும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்ப என்னுடைய வாழ்க்கையில யாராவது வந்து பேசுனாங்கன்னா அது உனக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது எனக்கு இல்லை, எனக்கு இயேசு தான். அந்த இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒன்றாகிய மெய்தேவன். அப்படிதான். அவர் எப்படிப்பட்டவர்? என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டார். கட்டளை இது, இது ஆப்ஷன்லாம் கிடையாது, கட்டளை. அதனால எனக்கு வந்து ஆப்ஷன் தேவையில்லை. ரெண்டாவது அவர் சொன்னார், உன் தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டேன். உன் தேவை என்னன்னு எனக்கு தெரியும். உன் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் என்னை ஆதரித்து எனக்கு அன்பு கூர்ந்து என்னை நடத்துகிறவர். ஆமென். எல்லா காலத்துக்கும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்க முடியும், மனுஷர்கள் இருக்க முடியாது. பாருங்க, நான் கருவுல உருவாகிற போது வெளியில இருந்து அப்பா என்ன பண்ண முடியும், கூட பிறந்த அக்கா என்ன பண்ண முடியும், வேற கூட இருந்த வேற யாராவது என்ன பண்ண முடியும், உங்கள் உற்றார்கள் உறவினர்கள் என்ன பண்ண முடியும், உங்க சபை மக்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அங்க அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. புரியுதா? ஸ்கேன்ல காட்டுவாங்க, அப்படியே முன்னிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த இப்ப பிசிக்கலா வெளியில வந்த பின்னாடி பாக்குறோம் பாருங்க, அப்படி நம்ம அதுல என்ன பண்ண முடியாது, பார்க்க. அப்படியே பார்த்தாலுமே யாருக்கு காட்டுவாங்க, அதுலயுமே எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க. ஒரு சிலதெல்லாம் மறைச்சு தான் காட்டுவாங்க. ஏன்னா அது ஆனா பெண்ணாங்கிறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வெளியிடக்கூடாது. மருத்துவத்துல சட்டப்படி தப்பு. ஸோ அப்ப எப்ப அந்த வெளியில வர்றது வரையிலும் உங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாது. தாய் அவங்களுக்கு குடிச்சுக்கணும், அதுல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு நல்லா புரியணும். ஆமென். உங்களுக்கு நல்லா என்ன பண்ணணும், புரியணும் இது. அப்ப கடந்த நாள்ல நான் ஒரு பிரதரோட பேசிக்கிட்டு இருந்தேன், இங்க வந்திருந்தார் ஆலோசனைக்காக. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் பேசும்போது நான் சொன்னேன், நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு ஒரு 50 ஆப்ஷன் இருக்கும் குறைஞ்சது. இட்லி இருக்கும், தோசை இருக்கும், தோசையிலே ஒரு 10 வகை இருக்கும், இதில் மினி இட்லி இருக்கும், பெரிய இட்லி இருக்கும், சாம்பார் இட்லி இருக்கும், அப்படின்னு நிறையா இருக்கும். அதில் நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணலாம். புரியுதா? அது எப்படி இருக்கும், டேஸ்டாக இருக்கோ இல்லையோ உங்கள் தலையெழுத்து நீங்கள் தின்னு தான் ஆகணும். புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதா? அங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை ஒன்றை சூஸ் பண்ணுறீங்க. பட் அந்த ஹோட்டல்காரன் என்ன டேஸ்ட் வச்சுருக்கானோ அதான் டேஸ்ட்டு, உங்கள் டேஸ்ட்டுக்கு இருக்காது. கடந்த நாளில் செகண்டராபாத் போயிருக்கையில் அங்கே போயிட்டு ஒரு மசாலா தோசை கேட்டேன். தோசை கொடுத்தானுங்க. அது எப்படி தெரியுமா, நல்ல மொறுன்னு தோசையை ஊற்றிட்டானுங்க. பூரிக்கு செஞ்சு வச்சுருப்பானுங்க போல இருக்கு, கொஞ்சோண்டு கிழங்கு, அதை தூக்கி நடுவில் வச்சு மடிச்சு கொடுத்துட்டானுங்க. அதுதான் என்னது, மசாலா தோசை. ஆக்சுவலி மசாலா தோசைன்னா அது இல்லை. மசாலா தோசைங்கிறதுக்கு தனியாக மசாலா கிரியேட் பண்ணணும். நீங்கள் செட்டிநாடு ஏரியாவெல்லாம் போனீங்கன்னா மசாலா தோசைன்னா என்னன்னு கற்றுக்கிட்டு வரலாம். புரியுதா? மசாலா தோசைன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, பூரி கிழங்கையோ வேற கிழங்கையோ குழம்பையோ எதையோ ஒன்று அள்ளி வச்சு மடிச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா இருந்தால் மசாலா தோசைன்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. பட் அது ரியல் என்ன அப்படிங்கிறத செட்டிநாடு பகுதியில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா தோசாவினுடைய என்ன தெரியும். அல்லது இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது, நான் பேர் சொன்னேன்னா விளம்பரம் ஆகி போயிடும். அதனால அந்த மாதிரி ஒரு சில ஹோட்டல்ஸில் என்ன இருக்கும், இப்போ புரியுதா? ஸோ இப்போ நான் அங்கே போயிட்டேன், எனக்கு மசாலா தோசை ஓகே, இன்னைக்கு சாப்பிட்டா நல்லது, அங்கே இருக்கிற மெனுவில் அது நல்லா இருந்தது, ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். பட் தலையெழுத்துன்னு சாப்பிட்டேன். புரியுதா? முஞ்சியெல்லாம் சுழிச்சிச்சு. ஒரு பெரிய ஹோட்டல், ரேட்டை கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க, அந்த தோசையோட ரேட்டை கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க. என்னை கொண்டு போய் தங்க வச்சிருந்த ஹோட்டலில். புரியுதா? ஆனால் அதை என்ன பண்ணலை, திருப்தியாக சாப்பிடல.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனா வீட்டில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. இன்னைக்கு தோசைன்னா தோசை தான், இட்லின்னா இட்லி தான், இன்னைக்கு ஒரு மீன் குழம்புனா மீன் குழம்பு சோறு தான், ஒரு கறினா கறி தான், வெஜ்ஜுனா வெஜ்ஜு தான். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? சாப்பிடணும். பட் அது உங்க டேஸ்டுக்காக செஞ்சிருப்பாங்க. புரியுதா? இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா சாப்பிடுறது, உங்களுக்கு ஆரோக்கியமா, அதுல இந்த அஜினோமோட்டோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. புரியுதா? உங்களுக்கு பிடிச்சது மாதிரி அந்த தோசையோ இட்லியோ இருக்கும். இப்போ நான் பார்ப்பேன் எங்கள் வீட்டிலலாம் இந்த தோசை ஊற்றி கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஊற்றி கொடுப்பாங்க. இப்போ எங்கள் ஜாஸுக்கு வித்தியாசமாக ஊற்றுவாங்க, ஜானிக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரே மாதிரி ஊற்றுனா அவங்க அந்த தோசை என்ன பண்ண மாட்டோம், எல்லாரும் கரெக்டாக சாப்பிட மாட்டோம்னு சொல்லி அந்த ஊத்துற ஒரு ஆளே நம்மளுக்கு தகுந்தது மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, ஊற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் என்னைக்காவது அதை திருப்தியாக சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? குட், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நல்லா இல்லாத ஒன்றுக்கு காசை கொடுத்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே ஒரு சந்தோஷமாக ஒரு சிரிப்பை சிரித்து தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வருவாங்க. அவனுக்கு கூடுமானா ஒரு டிப்ஸை ஒன்று கொடுத்துட்டு வருவாங்க. எப்படி பாருங்க, சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம் அந்த ஹோட்டல் இல்லை. ஒரு டாக்டர் சொல்லும்போது சொல்றாரு, சீக்கிரமா சாகணும்னா ஹோட்டல்ல டெய்லி சாப்பிடு அப்படிங்கிறார். புரியுதா? ஹோட்டல்ல டெய்லி சாப்பிட்டா என்ன பண்ணலாம்? சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறார். யாரையாவது சாகடிக்கணும்னா டெய்லி ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க விஷம்லாம் வாங்கி கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா அதில் சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள், மசாலா, அதில் இருக்கக்கூடிய அந்த கலரு, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அதுவே டேஸ்ட்டுக்காக அவங்க சேர்க்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ், அதெல்லாம் இருந்து என்ன பண்ணிடும், ஆளை உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிடும். சாகடிச்சு அங்கனே தெரியாமல் சாகடிச்சிடும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. கடந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கிரேடு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அந்த பகுதியில் முட்டையில் போட்டிருந்தாங்க. முட்டை இருக்கு இல்லையா, நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல ஒயிட் லெமன் முட்டை, கடைகளில் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, இந்த முட்டையை ரெகுலராக சாப்பிட்டா கேன்சர் வருதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது டெஸ்ட்டில் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா அதுக்கு போடக்கூடிய தீவனத்தில் ஒரு உணவு, அது அந்த கெமிக்கல் அதிகமாக அதில் இருக்கக்கூடிய அளவு, அதாவது சில நாடுகளில் அதுக்கு அளவு வந்து 0 தான், அந்த கெமிக்கல் இருக்கவே கூடாது. நம்ம இந்தியாவில் 0.5 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷத்தை அதிகமாக சேர்த்து உடனே கொன்றாத, கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்கள் 1% மேலே, 1 பாயிண்ட்டுக்கு மேலே சேர்க்குறாங்களாம். அதனால வரக்கூடிய சில பிராண்டு முட்டைகளை இப்போ எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோழி விடுது பார்த்தீங்களா முட்டை, அதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஏன்? இதில் சத்து நிறைய இருக்கு, சாவு சீக்கிரம் வராது. புரியுதா? ஆனால் இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, முஞ்ச காட்டுவாங்க. போகும்போதெல்லாம் அந்த வெள்ளை முட்டை ஒன்று வாங்கிட்டாங்களே, அந்த முட்டை கொஞ்சம் வாங்கிடுவாங்களே, அந்த முட்டை கொஞ்சம் வாங்கிடுவாங்களே அப்படிமா. ஸோ இப்போ பொதுவாக சந்தோஷம் எங்கே இருக்கு, நன்மை எங்கே இருக்கு, இது நம்மளுக்கு என்ன பண்றது இல்லை, தெரிகிறது இல்லை. நம்ம குடும்பத்தில் வச்சிருக்கிற சந்தோஷத்தை விட வெளியில வேற எங்கேயுமே வைக்கல. ஆமாவா இல்லையா? சொல்லும் போது எனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா அப்படின்னு சாட்சியில கேட்டீங்க. ஆமாவா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? இது எல்லாருக்கும் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆனா நம்ம பார்க்கறது தான் வித்தியாசம். நிறைய நேரத்தில் இதை பார்க்க மாட்டோம். அப்பா அம்மாவோட அன்பை விட வெளியில உள்ள அன்பு பெருசா தெரியும். அப்பா அம்மாவோட உதவியோட வெளியில இருக்கிற உதவி பெருசா தெரியும். அப்பா அம்மா சிரிக்கிறதோட வெளியில இருக்கிறவங்க சிரிக்கிறது என்ன இருக்கும், வித்தியாசமா தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது சந்தோஷம் இல்லை, அது ஏதோ ஜஸ்ட் என்னது ஒரு பொழுதுபோக்கு. அதான் ஒருத்தர் சொன்னார், துக்கமா இருக்குன்னு சினிமாவுக்கு போனாராம், திருப்பி வரும்போது அழுதுகிட்டே வந்தார். ஏன் அப்படின்னா அங்க ஒரு சோக கதை படத்துக்கு போயிட்டாரா அவர். அது சொல்றார், எனக்கு நானே ஏற்கனவே சோகத்துல போறேன், அங்க போனா ஒரே வெட்டு குத்து கொலை பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஓடுறது இந்த மாதிரி நிறைய காட்டுறானுங்க ஐயா, வெளியில வரையில நான் அழுதுனே வந்தேன் அப்படின்னாரு. இவ எதுக்கு போய் காசை கொடுத்துட்டு அங்க போய் அழுதுட்டு வரணும்? நான் சொல்ற தொகுப்பு வந்து உங்க சந்தோஷத்தை இருக்கிற இடத்த நீங்க தேடணுங்கிறதுக்கு. இது இல்லை நான் உள்ள வந்துடுவேன் மறுபடி. இப்ப பாருங்க, இங்க சொல்லும் போது அவர் நல்லா அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. உபத்திரவமும் அப்படிங்கிறது, உங்க வீட்டுல கண்டிக்கிறது, உங்க வீட்டுல ஒழுங்குபடுத்துறது, இதெல்லாம் எதுக்கு?
உங்களை சரி செய்யறதுக்கு. சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்கு? சரி செய்கிறதுக்கு. எங்க நேற்று ஒரு பையனை வாடா இன்னைக்கு உன்னோட பேசணும்னு ஆளை காணும். ரைட், பாருங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஒழுங்குபடுத்துகிறது அப்படிங்கிறது என்னது? ரொம்ப அவசியம். இப்போ நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளைகளை சரி பண்ணுங்க, உங்களை சரி பண்ணுங்க, அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணுங்க, இந்த முடியை சரி பண்ணுங்க, அவங்க உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம இங்கேருந்து சொல்லும் போது எப்படி இருக்கும்? வரும். என்னையவே சொல்லிவிட்டாருன்னு கோவம். இது எதுக்கு சொல்றாங்க? புரியுதா? உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்க்கணும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வருஷம் ஆசீர்வாதத்தின் வருஷம். நீங்க சுதந்திரிக்கணும். புரியுதா? பாருங்க, உங்க வாழ்க்கையில நிறைய இந்த வருஷம் நீங்க அற்புதத்தை பார்த்துருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? இந்த ஒரு மாசம் ஏதாவது எங்க வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறவங்க கையை தூக்குங்க. சொல்லுங்க. ஒன்று நல்லா தூக்கணும். இந்த இந்த இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. கையை தூக்குங்க. என்ன பண்ணுது? என்ன மைக்கேல் கை எதுவும் வலி இருக்கா? தூக்குங்க, இப்படி தூக்குங்க. எத்தனை பேர் சாட்சி சொன்னீங்க? சொல்லுங்க. ஏன் இது உங்களுக்கு என்னவா தெரியல? சந்தோஷமா தெரியல. இந்த அற்புதம் உங்களுக்கு சந்தோஷமா தெரியல. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். நான் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், இந்த வருஷம் ஆசீர்வாதத்தின் வருஷம், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், அதை கொடுத்தார், அதை கொடுத்தாருன்னு. சில பேருக்கு எரியுது. எரியட்டும், அவங்களுக்கு தானே எரியுது, எனக்கு என்ன? நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்? கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? அற்புதம் செஞ்சிருக்கிறார். நான் இதுல இவ்வளவு நெருக்கடியில இருந்தேன், என்னை விசாலத்துல கொண்டு வந்தார். சொல்லணும். ஆமே. நெருக்கடியில் இருந்த என்னை விசாலத்தில், நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க வாழ்க்கைய இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு? ஒரு விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு நெருக்கடி வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? விசாலத்துக்கு வர மாட்டீங்க. ஒரு வேலை தேட மாட்டீங்க. ஒரு படிப்புல கவனம் செலுத்த மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப கவனம். நான் சொல்லும்போது படிக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது சொல்லுவேன், இந்த படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம். நான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன், படிக்கல அப்படின்னா உங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசுல, 8வது படிக்கிற 7வது படிக்கிற வயசுல கடைகளில் போய் வேலை செய்யறாங்க, ரோட்ல போய் இந்த பொருட்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க, மூட்டை தூக்க போறாங்க, இந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு போறாங்க. புரியுதா? ஏன் அப்படின்னா எனக்கு படிப்பு இல்லை பாஸ்டர். படிப்பு அதுவா வராது. படிப்பு என்ன பண்ணணும்? நான் படிச்சு முயற்சி பண்ணணும். திருப்பி திருப்பி என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். நான் இந்த பிரேயர் செல் இந்த மாதிரி ஒரு சில வீடுகளுக்கு போகும்போது இதெல்லாம் பார்க்குறேன். ஹோம்ஒர்க் உட்காந்துட்டு முக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? நான் போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், ஒரு நாளைக்கு கொஞ்சம் வசனத்தை என்ன பண்ணுங்க, பிரிச்சுக்கிறங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? 2 அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்குன்னு நீங்க பிரிச்சுக்கணும். புரியுதா? உதாரணத்துக்கு 50 வசனம் இருக்கு. உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு? 6 நாள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 7 நாள் இருக்கு. 7 நாள்ல இந்த 50 வசனத்தை நீங்க எத்தனை வசனம் எழுதுனா என்ன பண்ணலாம்? முடிக்கலாம். 6 நாள் வச்சுக்கிடுங்க. 6 நாள்ல இந்த 50 வசனத்தை, புரியுதா, நீங்க எழுதுனா எத்தனை வசனம் எழுதணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க நைட்டு உட்காந்து என்ன பண்ணணும்? அந்த 9 வசனம்னு வச்சுக்கிறங்க. அந்த 9 வசனத்தை எழுதிட்டு தான் படுக்கணும். சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. எழுதிட்டு தான் படுக்கணும். இதுதான் நீங்க கர்த்தருக்கு எடுக்கிற முயற்சி. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் எப்படி வேலை செய்யறேன் தெரியுமா? நான் நைட்லாம் வேலை செய்யறேன், பகலெல்லாம் வேலை செய்யறேன் அப்படின்னா செய்ய. யார் வேணான்னு சொல்லலை. யாருக்கு செய்யற? உன் வயிற்றுக்கு செய்யற, உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்துக்கு செய்யற வேலை என்ன? ஆமே. அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நியமிக்கப்பட்ட அந்த வசனத்தை அன்னைக்கு எழுதி முடிங்க. சனிக்கிழமை நைட்டு உட்காந்துட்டு முக்குன்னு முக்காக கூடாது. புரியுதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபாதரு பாட்டு பூசை வைக்கிறதுக்கு காசு கூட கேட்டார். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் சொல்லி கொடுத்தான்.
அவருக்கு பாட வராதுன்னு பாட்டு பூசைக்கு காசு நிறைய கேட்டிருக்காரு. அவன் என்ன பண்ணிக்கான்னா, பரவாயில்ல, அவருக்கு கெஞ்சி பார்த்துருக்காரு, சாமி எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறவன், கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க அப்படின்னு. அது சொன்னா, 100 ரூபா கொடுத்தாதான் என்ன பண்ணுவேன், அது அப்ப சொல்றேன். ரொம்ப 100 ரூபாலாம் பெரிய காசா, லட்சக்கணக்கான காசா இருக்கிறப்ப சொல்றேன். இப்ப லட்சங்களே சின்ன காசு ஆகி போச்சு, புரியுதா? அப்ப சொன்னாராம், 100 ரூபா கொடுத்தாதான் அப்படின்னு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ கடனை வாங்கியோ எப்படியோ கொண்டு வந்து கொடுத்துட்டாராம். இப்ப கொடுத்தா இவர் என்ன பண்ணி ஆகணும், பாட்டு பூசை வச்சு ஆகணும். இப்ப இவருக்கு என்ன பண்ணாது, பாட்ட வராது. இப்ப நான் இப்ப உங்களோட பேசுறதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும், ராகமா அதாவது பாடுறது மாதிரி பாடணும். அப்படி பேச்சே அப்படிதான் பேசணும். அதுக்கு தான் பாட்டு பூசை பேச்சே. புரியுதா? இவர் வந்தாரு, இவருக்கு பாடவே வரல. இவர் இருக்காரு, அவர் உள்ள உட்காந்து சொன்னார், 100 ரூபாயை குறைக்க சொன்னல, குறைச்சியா, குறைக்க மாட்டேன்னு சொன்னியல்ல, புட்டிவாதமா நினைல, முக்குடா முக்கு முக்கு அப்படின்னாரு. நீ முக்குவியோ முணங்குவியோ தெரியாது, எனக்கு பாட்டு பூசை நீ வச்சே ஆகணும்ட்டார். அதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா புட்டிவாதமா ஒரு லைன்ல நின்னுக்கிறது, நான் இதுதான், நான் இப்படிதான், நான் இப்படிதான், அப்படிலாம் இல்லை. ரியலா சொல்லணும். உங்க உண்மையை நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், ஒத்துக்கணும். என் பிரச்சனை இதுதான் ஆண்டவரே, இதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் கேட்கும்போது கேட்கறது, உனக்கு என்ன பிரச்சனை, முதல்ல அதை சொன்னாதான் பிரச்சனைக்கு என்ன பண்ண முடியும், தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு ராஜா சொன்னார், நான் கண்ட கனவையும் நீ சொல்லணும், நான் கண்ட சொப்பனத்தையும் நீ என்ன பண்ணணும், சொல்லணும், அதற்குரிய விளக்கத்தையும் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க சொல்லணும், அதுக்கு விளக்கத்தையும் சொல்லணும், அதுக்கு தீர்வையும் சொல்லணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லா இடங்களையும் நடக்கல, ஒரு இடத்துல நடந்துச்சு, அங்க தேவை, அவனை நம்ப வைக்கணும், இவனை உயர்த்தணும், இவனை ஜெயில இருந்து கொண்டு போய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார வைக்கணும். அதுக்கு சொன்னாரு. இப்ப நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு வர்றத நான் ரீட் பண்ணி சொன்னா, என்னை கொண்டு போய் என்ன ராஜாவுக்கு பக்கத்துல, மோடிக்கு பக்கத்துல உட்கார வைக்க போறீங்க? இல்ல, அது இங்க அவசியம் இல்லை. தேவைன்னா அதை செய்வார் ஆண்டவர், அது அவசியம் இல்லை. பட் இப்ப என்ன வேணும் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு தேவை, நான் தான் சொல்லணும், அதுதானே? எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நான் தான் என்ன பண்ணணும், சொல்லணும். எனக்கு ஒரு பசிக்குது, நான் தான் என்ன பண்ணணும், எனக்கு பசிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்களே எனக்கு பசிக்குது இல்லையா கண்டுபிடிக்கிறது இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க தெளிவா என்ன பண்ணணும், முதல்ல சொல்லணும். முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க, சந்தோஷத்துல உறுதியா இரு அப்படி சொல்லிட்டீங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இரு அப்படி சொல்லிட்டீங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியாம எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆகா கரெக்டா லைனுக்கு வந்தாச்சு, இனிமே இவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு அற்புதத்தை செய்யணும். எசேக்கியா ராஜாவுக்கிட்ட சொல்லிட்டாரு, உன் நாள் முடிஞ்சு போச்சு, நீ ரெடி பண்ணிக்கடான்னு சொல்லிட்டேன். இப்ப அவன் என்ன பண்ணா, சுவர் பக்கமாய் திரும்பி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னான். அவனுக்கு பிரச்சனை என்ன, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாம என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாது. அப்ப முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது அவன் சொன்னா, பிள்ளை இல்லாமல் சாகிறது சாபம், நான் பிள்ளை இல்லையே எனக்கு அப்படின்னோடனே போன தீர்க்கதரிசியை திருப்பி வர சொல்லி ஆண்டவர் சொன்னார், இன்னும் 15 வருஷத்தை அவனுக்கு என்ன பண்ற, கூட கொடு அப்படி சொன்னார். அப்படித்தானே சொன்னாரு. ஏன் அப்படின்னா, கன்சீவ் ஆகி பறக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகணும். அதுக்கடுத்து 14 வயசு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ராஜாவா பதவி ஏற்கிறார். அப்ப இந்த 15 வருஷம் முடிஞ்சவன அவர் என்ன ஆச்சு, செத்துட்டார். அவருடைய வருஷத்தை என்ன பண்ணார், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தார். இதே மாதிரிதான் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவன் சொல்லணும். அன்னைக்கு ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு உருண்டுட்டு நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு உருள்துண்டா என்ன நடந்திருக்கும்? அல்லது போய் ராஜா மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, நான் என்ன சொல்லன்னு ஆலோசனை சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அப்பாட, ராஜா செத்தா, அண்ணன் எப்போ காலியாவான், தின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. இவன் மந்திரிகள்கிட்ட சொல்லலை, அவன் ஒய்ஃப்கிட்டயோ அவங்க குடும்பத்தார்கிட்டயோ போய் என்ன பண்ணல, சொல்லலை, கர்த்தரிடத்துல சொன்னான். இன்னைக்கு கர்த்தரிடத்துல திரும்பி சொல்றதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தாதான் எனக்குள்ள சந்தோஷம் இருக்கும். இதை தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு தெளிவா. உங்க
நம்பிக்கையிலே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்க உங்க கர்த்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கையில நீங்க சந்தோஷப்படுங்க அப்படி சொன்னார். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், கர்த்தரை முழு மனதோடு நம்பணும். கர்த்தருக்காக நான் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும்? செய்து முடிக்கிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். அதை தான் அவர் தெளிவா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, உங்க நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நீங்க அந்த நம்பிக்கைக்குள்ள வரணும். ரெண்டாவது பாருங்க, யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாங்களேன். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆ, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆ. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இங்க சொல்லும்போது நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக ஆமா, மாறும். இங்க சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, உலகத்துல உள்ள எல்லாரும் சிச்சுக்கு தானே இருக்கிறான். அவன் சந்தோஷமா தானே இருக்கான், இவன் சந்தோஷமா தானே இருக்கான், இவன் சந்தோஷமா தானே இருக்கான், இவன் சந்தோஷமா தானே இருக்கான்னு நம்ம ஒரு லிஸ்ட்டை போய்கிட்டே இருக்கிறோம். அவன் துன்மார்க்கத்தில் இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான், இவன் வந்து இப்படி இருக்கான், இவன் நல்லா தானே இருக்கான், அவன் கர்த்தரை தேடாம இருக்கிறான், அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு பெரிய லிஸ்ட் போடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ துக்கப்படும் போது உலகம் என்ன அப்படித்தான் இருக்கும்? சந்தோஷப்படும். ஏன் அப்படின்னா அவனுக்கு உனக்கு கிடைக்க போற அந்த நிரந்தர சந்தோஷம் அவனுக்கு கிடைக்காது. அவன் இந்த பூமியில மட்டும்தான் சந்தோஷம். நரகத்துல போனா நித்தியமான அவன் என்ன பண்ணணும்? அவன் சாத்தானோடும் அசுதாவியோடும் எரிகிற அக்னி நெருப்புக்குள்ளேயும் அங்க கொடுமையான ஒரு, அதாவது கற்பனை கூட பண்ண முடியாத கொடுமையா இருக்கும் நரகம்னு சொல்லி இருக்கு பைபிள். நரகத்தை குறித்து பைபிள் சொல்லி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள்ல அங்க போகணுங்கிறது கனவுல கூட என்ன பண்ணாது, உங்க வாழ்க்கையில வராது. அவ்வளோ பெரிய துக்கத்தை சந்திக்க போறவன் கொஞ்ச காலம் சொற்பம் சந்தோஷப்பட்டு போறான், கார் வாங்குறானா வாங்கிட்டு போறான், கட்டடம் கட்டுறானா கட்டிட்டு போறான், என்னமோ பண்ணிட்டு போறான். அதுக்காக நீ பிச்சைக்காரனா தெரியவே அப்படி சொல்லல. உங்களுக்கு இந்த துக்கத்தோட துன்பத்தோட கூட இந்த உலகத்து பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, அங்க சொல்றாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன பண்ணும்? சந்தோஷமாய் மாறும். பக்கத்துல பாருங்க, நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்க துக்கம் என்னவாகும்? சந்தோஷமாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, எல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்கிறார். நீங்க துக்கப்படுவீர்கள், நீங்க கஷ்டப்படுவீங்க, நீங்க வருத்தப்படுவீங்க, உங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு சின்ன பிரச்சனையோட இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. நீங்க உங்க துக்கம் வந்து என்ன பண்ணும்? சந்தோஷமா மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் என்ன பண்ணிடும்? மறைந்து போயிடும் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஆமென். அப்போ உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும் அப்படின்னா உங்க பிரச்சனைய தேவனுக்கு தெரியப்படுத்தணும், தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். இது ரெண்டு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் இதை தரலங்க, எனக்கு வேலை தரல, எனக்கு கல்யாணம் பண்ணல, எனக்கு புள்ள கொடுக்கல அப்படிம்பாங்க. இதை நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி இருக்கீங்களா அப்படின்னா, தெரியப்படுத்தி இருக்கேனே, எங்க பாஸ்டர் சொன்னாரு அன்னைக்கு தெரியப்படுத்தினேன். அப்படி இல்லை, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டே திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். ஒரு சிலருக்கு நான் சொல்லும்போது சொல்லுவேன், கல்யாணம் ஆகலையா அப்படின்னு, ஆண்டவரே நான் தனியா இருக்கேன்னு சொல்லு அப்படி சொல்லுவேன். நீங்க வாயை திறந்து என்ன பண்ணணும்? மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை, ஆனா நான் தனியா இருக்கேன் சொல்லிட்டு போயிட்டே இரு. ஒரு அப்பா கிட்ட நான் தனியா இருக்கேன்னு சொல்லி பாரு, புரியுதா? முடிஞ்சு கதை. அது மாதிரி ஒரு மோசமான ஒரு வார்த்தை பிள்ளைகள்ட்ட ஒரு தகப்பன் எதிர்பார்க்க மாட்டார். புரியுதா? தகப்பனா இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். பிள்ளைகளுக்கு திருமண வயசுல திருமணம் பண்ணி கொடுக்காம இருந்து நான்லாம் தனியா கடந்து புலம்புறேன், நீங்க பாட்டில் சந்தோஷமா தெரியுறீங்களன்னா அப்படி இருக்கும். அது அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை. புரியுதா? நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தனியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் தனியா இருக்கேன்னு. அப்படி யாரு உண்மையாய் சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும், ஐயோ நம்மள்கிட்டயே நான் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டான், தனியா இருக்கிறது நல்லதில்லைன்னு வேற அந்த வசனத்தை வேற சொல்லிவிட்டான் அப்படின்னு. புரியுதா?
ஸோ அப்போ தெளிவாக நீங்கள் வந்து புரியணும். அப்போ தேவனுக்கு உங்கள் பிரச்சனையை தெரியப்படுத்தணும். உங்கள் பிரச்சனை என்ன? ஏன் பிரச்சனை? நான் காலையில் வேலைக்கு போகிறது, நைட்டு லேட் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து தூங்குறது, அங்கே வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்கிறது, அதில் இது பத்தாதுன்னு சொந்த பந்தங்கள் நல்லது கெட்டதுன்னு வந்துடுது. அவன் என்னைக்கோ 400 ரூபா விற்கும் போது ஒரு 2 கிராம் போட்டான், இன்னைக்கு 1 கிராம் என்ன பண்ணுது? 16,000 ரூபாயா தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 16 தாண்டிடுச்சு. 16 சில்லறையா? 14 குறைஞ்சிருக்காப்ப. ஓகே, இப்போ புரியுதா? இடையில 16 போனுச்சு. இப்போ புரியுதா? 14 சில்லறை, 16 சில்லறை, 14 சில்லறை. இப்போ புரியுதா? வந்துருச்சு. அவன் 400 ரூபா கையில போட்டிருப்பான். இப்போ நீங்க போய் என்ன பண்ணணும்? ஆமா, 1 கிராம் 14,000 ரூபாய்க்கு வாங்கணும், 14,500 ரூபாய்க்கு வாங்கணும். 500 விட்டுருங்க, 14,000 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா வைக்கணும். அவன் 2 கிராம் போட்டிருந்தான்னா நீங்க வந்து 28,000 ரூபா வைக்கணும். அதுலயும் செய்கூலி சேதாரம் வேற இருக்கு. காயினா வாங்கி கொடுக்க முடியாது நீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. சொல்றது புரியுதா? இந்த பிரச்சனை இருக்கும். அப்புறம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, வியாதி, பிரச்சனை. பாருங்க, எங்கேயோ வெடிச்சான் காலில் வந்து அடிச்சு பிடிச்சு தானே, எங்கேயோ வெடிச்சான் காலில் வந்து அடிச்சு இவர் கட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் வெடிக்கும் சம்பந்தம் இல்லை, இவர் போய் வெடிக்க போகல. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா உங்களை ஒரு சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போக போகிறார். ஆமே, இந்த பிரச்சனைகள்லாம் என்ன பண்ண போகுது? ஒரு சந்தோஷத்துக்குள்ள உங்களை கொண்டு போக போகிறது. அப்படிதான் அடுத்த வசனம் படிங்களேன். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே அப்புறம் என்ன பண்ண மாட்டாளாம்? உபத்திரவத்தை நினைக்கவே மாட்டாளாம். ஒரு பிள்ளை, ஒரு பெண்ணு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பிரசவ காலம் நெருங்கின உடனே பிரசவ வலி அப்படி சொல்லுவாங்க. அது பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அது ஆண்களுக்கு அது தெரியாது, சொல்லு கேள்விப்படுறது தான். திருமணமாகி குழந்தை பார்த்தவங்களுக்கு தான் என்ன பண்ணும், அந்த பிரசவ வலின்னா என்னன்னு தெரியும். இப்ப நாங்கெல்லாம் பிரசவ வலின்னு சொல்லி கேள்விப்படுறது தான். புரியுதா? ஸோ அப்போ அந்த பிரசவ வலி அப்படிங்க, அந்த பிரசவம் அப்படி சொல்லுவாங்க. முன் நாட்கள்ல எல்லாம் ஒன்று பிறக்கணுமா இல்லைன்னா சாகணுமா, பிரசவம் அப்படி பிரிப்பாங்க. புரியுதா? ஒன்று பிரசரிச்சு வெளியில குழந்தை வந்துடும், இல்லைன்னா பிரசரிக்க முடியாம அவங்க செத்துருவாங்க, இறந்துருவாங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம், அவ்வளோ பெயின். அது வரும்போது தன் வாழ்க்கையில அப்படி ஒரு வாழ்க்கை இனிமே திரும்பி வரவே கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம். ஆனா அந்த குழந்தை பிறந்து வியான்னு ஒரு கத்துது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டா முடிஞ்சிருமா? பிள்ளை பெற்றவங்க சொல்லுங்க, ஆமாவா சொல்லுங்க. அந்த பிள்ளை சத்தம் கேட்ட உடனே ஆபரேஷன் பண்ணி இருந்தாலும் நார்மல் பிறந்திருந்தாலும் அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? அது பிரச்சனையா இருக்கா? அடுத்து 2வது குழந்தைக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஐயோ, என் வாழ்க்கையில இன்னுமே அச்சோ செத்தாலும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க ஏன் அடுத்த பிள்ளைய பத்துக்கிறாங்க அப்படின்னா, பைபிள் சொல்லுது அந்த ஒரு புது உயிரை உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவங்க என்ன பண்றாங்க. இது மாதிரி தான் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு வலியும் ஒரு பெயின். நீங்க பிள்ளைகளை வளர்க்கிற போதெல்லாம் சில நேரத்துல கண்டிக்கிறது உங்களுக்கு வலிக்கும். வலிச்சாலும் பரவாயில்லைன்னு என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஒரு கவிஞர் சொல்லும் போது சொன்னாரு, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் மறக்க பண்ணும் போது அவ்வளவு ஒரு கடினமா வலிக்குமா மனசு. ஏன்னா அந்த பிள்ளை தேடி பால் குடிக்க வரும்போது என்ன பண்ணணும், அதை அச்சு விடணும், விரட்டி விடணும், கொடுக்க மாட்டாம மறுக்கணும். அது ஒரு மோசமான சூழ்நிலை. ஏன் அப்படின்னா அவர் சொல்லும்போது சொல்றாரு, திட உணவுக்கு அந்த பிள்ளைய என்ன பண்ணணும், பழக்கணும். இந்த பாலையே கொடுத்துட்டு இருந்தா என்ன பண்ணாது, அது வளராது. அது ஒரு குறிப்பிட்ட நாளில் சோம்பேறியா போயிடும், ஒரு மாதிரி சப்பானியா போயிடும், அதுக்கு போதுமான வளர்ச்சி கிடைக்காது. இந்த பால் அந்த பிள்ளையினுடைய ஒரு குறிப்பிட்ட வயசு வரலன்னு தான் என்ன பண்ணும், அந்த மாதங்கள் தான் அதை வந்து பாதுகாக்க முடியும். அதுக்கு மேலே வரும்போது அது ஒரு சைடு உணவாக கொஞ்சோண்டு வேணா இருக்கலாமே வெளியே, திட உணவுக்கு மாற்றணும். ஆனால் பால் குடிக்கிற பிள்ளைங்க வேற எதாவது திங்காது. அதுவும் தாய்ப்பால் குடிச்சதுக்கு புட்டி பால் கொடுத்து பாருங்க, பாட்டிலில் போட்டு ஊற்றி குடிச்சு பார்க்குறீங்களே, இந்த டேஸ்ட் அந்த டேஸ்ட் ஒன்று இருக்கும்.
பயங்கர வித்தியாசம் இருக்கும். குடிக்காது, அதை துப்பும். தூன்னு நம்ம மூஞ்சில என்ன பண்ணும்? துப்பும். அப்ப அதை பழக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அவங்கள அந்த கடினத்திற்குள்ள கொண்டு போக வேண்டியது இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னா, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த உபத்திரவத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படக்கூடிய காரியத்துல வரணும். அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவா இந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்படியே நீங்க அப்படியே ஒவ்வொரு அந்த 4 வசனத்தின் பகுதியை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறைய காரியங்களை இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எரேமியா 31வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 13வது வசனத்தை படிங்களேன். கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நீங்க பாருங்க, சொல்றாரு அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை என்ன பண்ணுவேன்? சந்தோஷப்படுத்துவேன் அப்படி சொல்றாரு. இங்க வாலிபர் முதியோர் எல்லாருமே வந்துடுறாங்க, எல்லா ஏஜுக்கும் வந்துடுறாங்க. அங்க சொல்றாரு உங்கள் சஞ்சலங்களை உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறார். ஆமே, ஒரு வாழ்க்கையில கொண்டு வரணும். இப்ப ஆசீர்வாதம், செழிப்பு, எழுச்சி அப்படின்னு ஆசீர்வாதம்னா நம்மளுக்கு பணம் மட்டும்தான் ஞாபகம் வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம். ஆமே, நம்மள்ட்ட சந்தோஷம் இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும். சந்தோஷம் இல்லைன்னா எல்லாமே இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாது. பாருங்க, நீங்க பயங்கரமான துக்கத்துல இருக்கிறீங்க, புரியுதா? ஒரு பயங்கரமான துக்கத்துல இருக்கீங்க. உங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை கொண்டாந்து கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? சாப்பிட முடியுமா? அதாவது பயங்கர துக்கத்துல இருக்கிறீங்க. உங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும்னு என்ன இருக்கும்? உங்களுடைய ட்ரீமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், அப்படித்தானே? ஒரு கனவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து அப்போ உங்க கையில கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? துக்கத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிட்டு, என் வாழ்நாள் கனவு இது, அதனால இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் துக்கப்பட்டுக்கிறேன் அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க உண்மையில துக்கத்துல இல்லைன்னு அர்த்தம், அப்படித்தானே? நீங்க உங்க துக்கத்துல இருக்கிறீங்கன்னாவே இந்த சந்தோஷத்தை உங்களால எடுத்துக்கிற முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த துக்கத்தை முதல்ல என்ன பண்ணு? ஓரம் கட்டிடு, மூட்டை கட்டிடு. கர்த்தர் மேல அந்த மூட்டை என்ன பண்ணு? அந்த பாரத்தை வச்சிரு. நீ கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், உனக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ஏன் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு செய்ய போகிற காரியம். அதான் சொல்றாரு, நீங்க வாலிபரா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், நீங்க எந்த வயசு கூட இருக்கலாம், உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு கடவுள் இருக்கிறார். உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை மகிழ்விக்கிற, உங்களை பெரிய காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிறாருங்கிறத நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆமே. ஸோ அப்ப உங்க துக்கம் அது சந்தோஷமா மாறப்போகுது அப்படிங்கிறதுல நீங்க ஆர்வமா இருக்கணும். ஆபகுக் 3வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பாட்டுல எல்லாம் பாடிட்டோம். 3:17 3வது அதிகாரம் 17வது வசனத்தின் பக்கமா வந்துருங்களேன். ஆபகுக் 3:17. திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் அப்படின்னா ஆட்டு மந்தையை கொண்டு போய் சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல முதலற்று போனாலும், தொழுவத்தில்னா மாட்டை கொண்டு போய் கட்டக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு மாட்டு தொழுவம் அப்படி சொல்லுவாங்க. அந்த தொழுவத்துல மாடு இல்லை அப்படின்னா என்னாச்சு? அவன் நஷ்டப்பட்டு போயிட்டான்னு அர்த்தம். அப்படி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா இந்த கர்த்தர் இதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க முடியும். ஆமென். அத்தி மரத்துல துளிர் விட முடியும், திராட்சை தோட்டத்துல பழம் பழுக்க முடியும்,
ஆட்டு மந்தையில முதல் உருவாக்க முடியும். ஏன்னா ஆட்டு மந்தை முதல் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, ஆட்டு மந்தை தான் முதல், அதாவது நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தொழில். புரியுதா? ஒருத்தவங்க 100 ஆடு வச்சிருந்தாங்கன்னா அவங்க கோடீஸ்வரர். அந்த மாதிரி அது என்ன பண்ணுன்னா, அதுவும் அதிகமா இந்த செம்மறி ஆடுகள் வளர்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அப்படியே அந்த பெருக 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 என்ன இருக்கும், ஒரு அவங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாமலே ஒரு பெரிய சொத்து இருக்கும். அதை ஒரு நாளைக்கு விற்கும் போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆட்டை விற்று கல்யாணம் பண்ணினவங்க, ஆட்டை விற்று பெரிய பெரிய இடங்கள் வாங்கினவங்க, ஆடுகளை விற்று வீடு கட்டினவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். புரியுதா? ஏன்னா அது பெருக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஆடு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆடு மேய்க்கிறதுக்குன்னே ஒரு டீம் ஊரு விட்டு ஊர் வருவாங்க. இங்க இருந்துட்டு அந்த தஞ்சாவூர் பகுதியில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கே இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா வயல்களில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, விவசாய வயல்களில் அவங்க அந்த ஆடை பகலில் மேய்ச்சிட்டு இரவு கொண்டு வந்து அங்கே தங்க வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஆட்டு புழுக்க, அந்த யூரியன், இதெல்லாம் உரம், பயங்கரமான உரம். அந்த நாட்களில் இப்போ மாதிரி யூரியா அந்த மாதிரி இதெல்லாம் போட மாட்டாங்க, கெமிக்கல்லாம் போட மாட்டாங்க, இயற்கை உரம் தான். அந்த ஆட்டு உரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால கொண்டு வந்து அதுக்கு தனியாக காசு கொடுப்பாங்க. எங்க வயல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஆட்டை நைட்ல தங்க வைங்க அப்படின்னு அந்த கூடாரமெல்லாம் போட்டு கொடுத்து தங்க வைப்பாங்க. அடுத்த விவசாயத்துக்கு முன்னாடி அதை உழுது ரெடி பண்றதுக்கு. இதை நான் பார்த்துருக்கேன். அது பார்த்தா ஒரு 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 கூட்டம் நல்ல முதிர்ந்த ஆடு இருக்கும், ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா குட்டி 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 ஆடு இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஆட்டு குட்டிகளோடு விளையாடுறதுக்கு ஓடி இருக்கும். அந்த வயல், நாங்கள் எங்கள் தாத்தா வீடு இருந்ததுக்கு பின்னாடி எல்லாம் வயல்கள் எல்லாம் அது போட்டிருப்பாங்க. அங்கே போய் அந்த குட்டிகளோடு விளையாடுவோம். அந்த குட்டி அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு மாதிரி அதுவும் அந்த செம்மறி ஆட்டு குட்டியெல்லாம் நீங்கள் தூக்கி விளையாண்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது ஒரு மாதிரி அழகா இருக்கும், அவ்வளோ இதுவாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் முதல்யா எங்களுக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்னது முதல். அந்த குட்டியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமா தூக்குங்க, கவனமா விடுங்க, ஏன்னா இதுதான் எங்களுக்கு என்னது முதல் அப்படி சொல்லுவாங்க. அந்த நாட்கள்ல அவங்க வந்து அந்த ஆடுகளை அப்படியே மெதுவா மேய்ச்சி அந்த முதல் அது சொல்லுவாங்க. அப்ப குட்டி போடாம போயிடுச்சுன்னா என்னது முதலற்று போயிடும். குட்டி போடலைன்னா முதலற்று போயிடும். பைபிள்லயே நம்மளுக்கு ஒண்ணு இருக்குல்ல, ஆட்டுக்குட்டிய அவனுக்கு என்னதுக்கு, அவனுக்கு சம்பளமாய் கொடுத்த காரியத்தை எழுதி இருக்கு. மாமனார் தன் மருமகனுக்கு என்ன பண்ணாரு, ஆட்டுகளை வந்து இந்த கலர் குட்டியெல்லாம் உனக்கு என்னது சம்பளம்னு சொன்ன கதையெல்லாம் எழுதியிருக்கு. அதனாலதான் பைபிள் அப்படி சொல்லுது. அப்ப முதல் அற்று போனாலும், உங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லாம போனாலும், ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி ஆயிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த முதலெல்லாம் திருப்பி கொடுக்கிற முதலாளி அவர் தான். ஆமே, எனக்கு இந்த முதலெல்லாம் திருப்பி கொடுக்க போறது என்னதான் அவர் தான். என்னை உயர்த்த போறது அவர் தான். எனக்கு இடம் கொடுக்க போறது, வீடு கொடுக்க போறது, வாகனம் கொடுக்க போறது, எனக்கு தேவையான பணம் கொடுக்க போறது, என் குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமணம், எந்த பகுதியில நீங்க போனீங்கனாலும் அவர் தான் முதலாளி. அவர் தான் நம்மளுக்கு முதல் கொடுக்க போறவர். அவர் மேல நம்பினா போதும். ஆமே, அவர் மேல நம்பினா போதும். ஒருவேளை உங்களுக்கு ஆடு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை மாடு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை விவசாய நிலங்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆமே, நல்ல புரியுதா? அப்ப என்ன பண்ணணும், நான் முயற்சி எடுக்கணும், நான் அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல என்ன பண்ணணும், கொண்டுட்டு வரணும். அப்ப இல்லாமை வருகிற போது, எங்க இல்லாமை வருதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் உருவாக்கி கொள்ளணும், நான் உருவாக்கணும், நான் சிரிக்கணும், நான் வாய் விட்டு சிரிக்கணும். சிரிப்பு வரமாட்டேன் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. குடும்பத்துல உட்காந்து சிரிச்சு பேசுற ஒரு பழக்கம் என்ன இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். உட்காந்து சிரிங்க, நல்லா சிரிங்க. சிரிக்கிறதுக்கு காசு கட்டி போய் சிரிக்கிறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் எல்லாம். சிரிக்கிறதுக்கு என்னது, காசு கட்டுறாங்க. அதான் சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை நல்லா நல்லா கட்டி பிடிச்சு தட்டி கொடுத்து என்ன பண்ணுங்க, தேற்றுங்க. பிள்ளைகளை நல்லா சந்தோஷமா ஒரு தட்டு தட்டி என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. இதெல்லாம் இருக்கணும். பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை அம்மா என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டி பிடிச்சு என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த தேர்தல், இந்த காரியங்கள்லாம் பிள்ளைகளுக்கு அவசியம். ஆமே, இது ஒரு மனிதனுடைய இயல்பு. இந்த காரியத்திற்குள்ள அவங்கள வளர்க்கணும். அவங்களுக்குள்ள சந்தோஷமா இரு, கவலைப்படாத அப்படி என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கணும். அவங்கள தேடணும். அவங்க மேல என்ன இருக்கணும்,
நோக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். அப்பதான் அவங்களுக்கு கர்த்தர் என் மேல என்னவா இருக்காரு, நோக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏன்னா முழு செலவு பண்ணி என்னால் என்ன பண்ண முடியாது, ஒரு பொருளை செய்ய முடியாது. அதில் 50% மேலே என்னோட உழைப்பை போட்டு செய்வேன். எதுக்கு அப்படின்னா என் பிள்ளைகளுக்கு இதை எங்கள் அப்பா செய்வாங்கங்கிற நம்பிக்கை என்ன பண்ணணும். எனக்கு எது எப்போ எங்களுக்கு தேவையோ இதை என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பா கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டாகணும். ஒரு பெற்றோராய் அவங்க சொல்லணும், எங்கள் அப்பா இருந்தாங்கன்னா இதை பார்த்துருவாங்க, எங்கள் அப்பா இருந்தால் இதை செஞ்சிருவாங்க, எங்கள் அம்மா இருந்தால் இதை பார்த்துக்குவாங்க அப்படின்னு. நிறைய நேரங்களில் இப்போ பைபிளே சொல்லுது பாருங்க, தகப்பன் தன் பிள்ளையை மன்னிக்கிறது போல. தாய் வந்து மன்னிக்கிற வேலையை செய்ய மாட்டாங்க, மறந்துட்டு பேசுகிற வேலையை செய்வாங்க. மறந்துட்டு அடுத்த நேரம் வா நீ வா கூப்பிடு அப்படி சோறு போடுறது அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் மன்னிக்கிற வேலையை செய்கிறது யாரு, தகப்பன். அவங்க செய்யக்கூடிய குற்றங்களை மன்னிக்கிற வேலை. அதனாலதான் தகப்பன் தன் பிள்ளையை மன்னிக்கிறது போல அப்படி சொன்னார். அப்போ உங்க சுவாபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் என்னை மன்னிக்கிறவர். ஆமென். விசேஷமா இப்ப ஆண்கள் பெற்றோராக இருக்கிறவங்க உங்க பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும், மனதார மன்னிக்கிற வேலையை சொல்லணும். ஒரு தப்பு பண்ணிட்டா பரவாயில்ல, இதுல இருந்து மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுக்கறது மாதிரி நானும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லணும். ஆமென். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி என்ன பண்ண, மனம் திரும்பு, விடுதலையாகு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறது மாதிரி நானும் என்ன பண்றேன், உன்னை நேசிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அவர் உயிரோடு இல்லை, அமெரிக்காவிலேருந்து ஒருவர் பாப்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர். அவருக்கு வேற ஒண்ணுமே இல்லை, கட்டி பிடிச்சி இப்படி தட்டி கொடுத்து இப்படி சொல்லுவார், ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஐ ஆல்சோ லவ் யூ அப்படி சொல்லுவார். இதுக்காக டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு வந்தார். அவருக்கு கீழே குனிஞ்சிட்டு அல்லேலூயான்னு சொல்லுவார். அவ்வளவுதான். கட்டி பிடிப்பாரு, தட்டி கொடுப்பாரு. இயேசு என்னை நேசிக்கிறது மாதிரி, இயேசு உன்னை நேசிக்கிறது மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவார், தமிழ்லாம் தெரியாதவருக்கு. புரியுதா? சொல்லிட்டு இந்த கீழே குனிஞ்சு அல்லேலூயான்னு சொல்லுவார். என் வாழ்க்கையில எத்தனையோ பேரை நான் மறந்துட்டேன். அந்த மனுஷன் இன்னைக்கு உயிரோட இல்லை, ஆனா நான் மறக்கலை. ஏன் அப்படின்னா அந்த செயலுக்காக அந்த மனுஷன் கட்டி பிடிச்சி என்னை தட்டி கொடுத்து எனக்கு சொன்னாரு பார்த்தீங்களா, அந்த அரவணைப்பு, அந்த அன்பு ஒரு மனிதன் இயேசு தட்டி கொடுக்கறது மாதிரி இருந்துச்சு. இதுதான் இன்னைக்கு கலாச்சாரம் மற்ற காரியங்கள் நம்மளுடைய பகுதியில் நிறைய இந்த மாதிரியான செயல்களை செய்கிறத வந்து என்ன பண்ணிருச்சு, தடுத்துருச்சு. அதனாலதான் சபை இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அப்போ பெண்களை வந்து என்ன பண்ணுங்க, தட்டி கொடுங்க, அரவணைங்க, பிள்ளைகளை அரவணைச்சு தட்டி கொடுத்து அவங்களுக்குள்ள இந்த சந்தோஷத்தையும் இந்த நம்பிக்கையும் ஊட்டுங்க அப்படி சொல்றோம். ஆமென். பிள்ளைகளை ஏதோ வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி பார்க்கக்கூடாது. புரியுதா? பிள்ளைகள் பெற்றோரை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்கக்கூடாது. பி 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 பின்னு அமைக்கி வாயிலிருந்து காசு எடுத்துக்கிட்டு போறது மாதிரி ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. இதெல்லாம் தெளிவா நீங்க பார்க்கணும். இது ஒரு குடும்பம். அப்ப எனக்கு கர்த்தர் இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். எதன் மூலம் கொடுக்கிறார்னா என் குடும்பத்தின் மூலம் தான் கொடுக்கிறார். ஆமே. நம்மளுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன். ஒண்ணு உங்களோட சொந்த குடும்பம் இருக்கு, இன்னொன்னு உங்க சொந்த சபை இருக்கு. இதைதான் நான் சொல்லும் போது சொல்றேன். இந்த இடத்துல வந்து உங்களால இதை ஒரு உறவா பார்க்க முடியலைன்னா, இதை ஒரே இன மக்களாய் பார்க்க முடியலைன்னா, கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட மக்களா பார்க்க முடியலைன்னா, நான் வர்றதுக்கு வராம இருந்துக்கலாம். புரியுதா? எனக்கு வந்து ஜாதி தான் முக்கியம், எனக்கு இனம் தான் முக்கியம், எனக்கு வந்து அந்தஸ்து தான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னா இங்க வரணும்னு தேவையில்லை. இதுக்கு வந்து என்னது இல்லை, இதுக்கு ஒரு முக்கியமே இல்லை. சென்னையில் அகத்தியன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். ஜாதி பார்க்கும் கிறிஸ்தவனே நீ ஜாதி பார்ப்பது நியாயமா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கூட எழுதியிருக்கிறார். நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதே வேஸ்ட்னு சொல்லிட்டேன். ஆனா அவரை வந்து எப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவரை ஒரு கேட்டகரியில ஒதுக்கி வச்சுட்டாங்க. பட் அவர் அதை மட்டும் பேசுறாரு, அதனால ஒதுக்கிட்டாங்க. அதை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால ஒதுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை பைபிள். இப்ப புரியுதா? அது ஒரு பகுதி. அவரு அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். இப்ப நான் டெலிவரன்ஸ் அப்படின்னு சர்ச் பிளானிங்ல முழு கவனம் செலுத்துறது மாதிரி, அவர் இந்த மாதிரி சபைகளுக்குள்ள அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கிறதற்கு அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நினைச்சுக்கிறேங்க. புரியுதா? அவரிடத்திலிருந்து வருகிற எல்லா காரியமும் எல்லா நேரத்திலையும் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா
அது சரியாய் புரியாதவங்களுக்கு கிறிஸ்தவத்தின் மேலேயே ஒரு தப்பான எண்ணத்தை உண்டாக்கியது. நல்ல தெளிவா இருக்கும். அங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காருன்னு நான் உடனே ஃபார்வர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபார்வர்ட் பண்றது எல்லாருக்கும் என்ன பண்ணும், போகும். கிறிஸ்டியனுக்கும் போகும், நான் கிறிஸ்டியனுக்கும் போகும். ரட்சிப்புனா என்னன்னு சரியா தெரியாம சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆளுகளுக்கும் போகும். இப்ப புரியுதா? அது அவங்களுக்கும் புரியாது. இப்ப புரியுதா? பண்டிகைகளுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதான், முத்துகளை போடக்கூடாது அப்படி சொல்லியிருக்கு. நம்ம போடுற முத்து யாருக்கிட்ட போடணுங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இப்ப வசனத்தை சொல்றதுமே யாருக்கிட்ட சொல்லணுங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணணும், தெரியணும். பைபிள் சொல்லிச்சு பண்டிகைகளுக்கு முன்னாடி போடாத. இவன் மனம் திரும்பவே விரும்பல, அவன்கிட்ட போய் மனம் திரும்புறதை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்த என்ன புண்ணியம்? நான் பைபிளே 2-3 முறை தான் சொல்லியிருக்கு. ஒருத்தங்கிட்ட 2-3 முறை புத்தி சொல்லு, அவ்வளவுதான். திருந்தலை நான் விட்டுரு அப்படின்னு சொல்றேன். சாத்தானுக்கும் அவனுடைய தூதருக்கும் நியமிக்கப்பட்ட இடத்துக்குன்னு விட்டுரு அவனை அப்படி சொல்லிட்டேன். அவங்கள பத்தி கவலைப்படாத அப்படி சொல்லிட்டேன். அப்ப மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டிய காரியம். அப்ப இந்த மனம் திரும்பினவங்க ஒரு குடும்பமா இருப்பாங்க. மனம் திரும்பினவங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும். இந்த மனம் திரும்பினவங்களுக்குள்ளதான் இந்த இசைவு இருக்கும், அவங்களுக்குள்ளதான் இந்த உறவு முறை இருக்கும். அவங்க தான் அப்படி வரும்போது என்ன சொல்லிருக்கு பைபிள் நம்மளுக்கு இன்னொரு சந்தோஷத்தின் பகுதியை கொடுத்திருக்கு. அது சபைங்கிற குடும்பம். ஆமே, இந்த 2 குடும்பம் நம்மளுக்கு இருக்கு. இப்ப உங்களுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கணும்னா உங்க வீட்டுல இருக்கணும். இந்த வீட்டை விட்டு வெளியில ஒருத்தங்க சம்பந்தம் இல்லாம ஒருத்தங்க ஒரு காரியத்தை காட்டுறாங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் ஒரு அழிவுல தள்ள போறாங்கன்னு அர்த்தம். தூரமா நெல்லு அப்படி சொல்லியாரு, தூரமா நெல்லு. அதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா எங்க அப்பா அம்மாட்ட பேசு அப்படி சொல்லியாரு. புரியுதா? இதுக்கு வந்து நான் லாய்க்கு இல்லை. எங்க சொல்லிடணும், எங்க அப்பாட்டையோ எங்க அம்மாட்டையோ சொல்லு அப்படி சொல்லியாரு. இந்த வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் இதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு முறை அப்படிதான் செல்லின வந்து தம்பிக்கு ஆலோசனை சொல்லும் போது சொன்னேச்சு, யாராவது பிள்ளைங்க வந்து உனக்கிட்ட ஏதாவது கேட்டாளுங்கன்னு வை, என் நம்பரை குத்துரு, எங்க அம்மா கிட்ட பேசிக்கன்னு சொல்லி குத்துரு அப்படின்னு. புரியுதா? கொடுத்துரு அப்படி சொல்லிச்சு. எதுக்கு அப்படின்னா செல்லின்னு சொன்னிச்சு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நேரம் சொல்லுவேன். நீ கட்டிக்கணும்னு ஆசை இருக்கா, 100 பேர் கொடுத்தா கூட 100 பேர் நம்பரையும் கொடு. நீ 2 வருஷத்துக்கு என்ன பண்ண, சபைக்கு ரெகுலரா வரணும். நைட் பிரேயரு ஃபாஸ்டிங் சொல்லுது பாருங்க, மனப்பாடம் பண்ணி வச்சு ஃபாஸ்டிங் பிரேயரு, நைட் பிரேயரு, ஸ்பெஷல் பிரேயரு, ஆராதனை எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், 2 வருஷத்துக்கு தொடர்ச்சியா வரணும். வந்து வசனத்தை என்ன பண்ணணும், நல்லா கத்துக்கணும். கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவனோட வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், நானே நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் குர்ரா அப்படின்னுச்சு. புரியுதா? இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ நான் எதுல ஃபார்வேர்ட் பண்ணேன்னு தெரியல. ஒரு வாலிப பையன் ஒரு பொண்ணுகிட்ட வந்து காதல் அப்ரோச் பண்ணுவான், வந்து கொடுப்பான். அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றது மாதிரி, அதாவது வசனமெல்லாம் இருக்காது அதுல, சும்மா ஆக்ஷன் தான். அப்படி எப்படி சொல்லிடு ஒன்று சொல்றேன். 2வது நீ வந்து என்ன பண்ணல, வசனம் நீ படிக்கிறது இல்லை அப்படி சொல்லிடு. 3வது நீ என்ன பண்ணதில்லை, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கல அப்படின்னு. இவன் ஒன்னா ஓடி எடுத்துட்டே வருவான். புரியுதா? சர்ச்சுக்கு போகலை அப்படின்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து திருப்பி அந்த ரோஸை தூக்கிட்டு வருவான். அதுக்கு அடுத்ததை சொல்லும். இப்படி ஒன்னா சொல்லிட்டே இருக்கும். கடைசியா ஒன்னா முடிச்சுட்டு கடைசியா நீ வேதத்தை தியானம் பண்ணலைங்கிறத ஃபைனலா சொல்லும். உடனே சபையில போய் உட்காந்து அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து பைபிளை நிறைய படிச்சு தியானம் பண்ணுவான். தியானம் பண்ணோன்னா அவனுக்கு என்ன வந்துடும் தெரியுமா, தெளிவு வந்துடும். தெளிவு வந்தவொடனே இப்ப அவன் அங்கேருந்து வருவான், இந்த புள்ள ஓடும், பூ எடுத்துட்டு ஓடும். அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இது நீயும் நானும் சந்திச்சுக்கிற இடம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சபை இருக்கு, திருமண காரியங்கள்ல எல்லாம். அந்த வீடியோ நான் திருப்பி உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். நம்ம நம்மோடுல நான் உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க பாருங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதோ ஒரு சர்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராம், வாலிபர்கள் மீட்டிங்ல ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. கடைசியா அந்த வசனம் அவனுக்குள்ள போய் வேறு விட்ட பின்னாடி அவனுக்கு இது தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணுவான்,
அவ எப்படி முதல்ல இப்படி சொல்லிட்டு போனாலும் இப்ப இவன் சொல்லிட்டு அவ தூக்கிட்டு பின்னாடியே சுத்துறது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்ப எதுக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது அவசியம், எது சந்தோஷம், எது நிம்மதி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிற இந்த வசனத்தின் மேல ஒரு மக்களை திசை திருப்புகிறது தான் சபையோட வேலை. ஆமே, உங்களை திரும்ப திரும்ப வசனத்தை படிக்க வச்சு, அந்த வசனத்தை புரிய வச்சு, அந்த வசனத்தின்படி வாழ வைக்கிறது தான் என்னது. ஆமா, இதுல சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ஆசாபாசங்கள், இந்த காரியங்கள்லாம் நம்மளை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி இடிச்சு என்ன பண்ணும், இந்த சந்தோஷத்தை விட்டு வெளியில கொண்டு போக பார்க்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த இல்லாமை இருக்கிற இடத்துல நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம். ஆமே, எது உங்களுக்கு இல்லை அது எனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். ஆமே, பாருங்க, இப்ப ஒரு பெற்றோருடைய அன்பு ஒரு பிள்ளைக்கு அவசியம். விளையாட்டுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, இது என் புள்ள இல்லை, நீ எனக்கு பிறக்கல, நீ வந்து உன்னை ஆஸ்பத்திரியில இருந்து மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க, அமேசான்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கலாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு டவுட்டை உண்டாக்க கூடாது. புரியுதா? தெளிவா சொல்லணும், நல்லா சொல்லணும், இது உங்க புள்ள. ஆமே, விளையாட்டுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நேற்று ஒரு தொங்களோட பேசல சொன்னேன், பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். வச்சிருக்கேன். அதுல என்ன பேர் எழுதியிருக்கு, உங்க அம்மா பேர்ல என்ன எழுதியிருக்கு, உங்க அப்பா பேர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னான், நான் உடனே சொல்லும் போது சொன்னேன், இதுக்கு மேல என்னடா உனக்கு நிச்சயமா கன்ஃபார்மா வேணும் அப்படின்னு கேட்டேன். புரியுதா? இப்ப இங்க அரசாங்கமே சொல்லியிருக்கு, இவங்க தான் உனக்கு அம்மா, இவங்க தான் உனக்கு அப்பான்னு சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கு மேல என்னது, இவங்க தான் பிள்ளைன்னு உங்களுக்கும் அந்த சான்றிதழ் உங்க கையில தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு புத்தி போகுதுன்னு தெரியல. புரியுதா? சபைகளுக்குள்ள அப்படி என்னமே என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. இது ஏன் பிள்ளை இல்லை, நான் அங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன், காசுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், ஓசிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது. தெளிவா இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து இது பண்ணணும். உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா யாரு, அப்ப என்ன பண்ணுங்க, உங்க குடும்பத்தை நீங்க தூசிக்கிறீங்க, உங்களை அறியாமலே உங்க குடும்பத்தை நீங்க குற்றப்படுத்துறீங்க, உங்க குடும்பத்தினுடைய ஒவ்வொருத்த மூஞ்சிலையும் காரி நீங்க என்ன பண்றீங்க, துப்பிக்கிறீங்க. இதெல்லாம் தெளிவா இருக்கணும். நான் இது ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு பார்த்தா 2-3 குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை நடந்திருக்குது. அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள முதல்ல புத்தி வரணும், தெளிவா புத்தி வரணும், அறிவு வரணும், புத்தி வரணும். இது என் பிள்ளை, இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க திருமண வரையிலும் நான் வந்து என்ன பண்ணணும், கூடவே இருக்கணும். நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கூடவே இருக்கணும். அதுதான் பெற்றோரோட வேலை. ஜனியம் போ அப்படின்னு விடுறது இல்லை. புரியுதா? அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி அவங்கள நிலைநிறுத்தி அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தம். அவங்கள பார்த்துதான் பிள்ளைங்கள் ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, நல்ல பெற்றோர் அப்படி சொல்லுவாங்க. ஆமே, எங்க அப்பா எங்க அம்மா என் கூடவே இருந்ததுனால நான் ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குது. உங்களுக்கு எது இல்லைன்னு தோணுதோ, வாலிப வயசுல இருக்கிற உங்களுக்கு துணை இல்லைன்னா உங்களுக்கு துணை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பிள்ளை இல்லைன்னா பிள்ளை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க யாரை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். பைபிள் அப்படிதான் கேட்டிருக்கு. பிள்ளை கொடுக்கிறது நானா, பிள்ளை கொடுக்கிறது கடவுள். நீ யார்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும்னு பைபிள் சொல்லி இருக்கு. ஆமே, உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது யாரு, உங்க அப்பா அம்மா நினைச்சா கூட பண்ணி வைக்க முடியாது, ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா. ஆண்டவர் அனுமதிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியும். ஆண்டவர் அனுமதித்தா மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆண்டவர் அனுமதித்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆண்டவர் அனுமதித்தா மட்டும்தான் சில காரியங்கள் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். நான் ஆரம்ப காலத்துல ஊழியத்துக்கு வரும்போது சொன்னேன், எனக்கு வேலை இல்லாதவன் சொல்லிடக்கூடாது, எனக்கு வேலை வேணும்னு கேட்டேன். ஆண்டவர் 1 வருஷம் எனக்கு வேலை கொடுத்தார். 1 வருஷம் முடியறதுக்கு முதல் நாள் நைட்டே பேசிட்டார். இன்னையோட 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, நீ கேட்டவர் ரிசைன் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டார். நீ இதை தானே கேட்ட அப்படின்னு. அப்ப நான் வேலை நான் வந்து ஒரு வேலையில நான் நிலைச்சிருக்கணும். இல்ல ஆண்டவரே, இது உங்க சத்தம் இல்லை, இது பிசாசு சத்தம்லாம் நான் சொன்னேன்னா போட்டு தள்ளிடுவார். அப்ப என்ன பண்ணி ஆகணும், கீழ்படிஞ்சு ஆகணும். அப்போ உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குது, என்னை படிக்க வைக்கிறதுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்காரு, உங்க வேலையை படிக்கிறது தான். நீங்க என்னதான் பண்ணணும், படிக்கணும். சும்மா விளையாடுறீங்க, போறீங்க, வர்றீங்க, இதெல்லாம் முக்கியம், ரைட்டு, படிக்குங்க. பட் அதை பொழப்பா வச்சுக்க கூடாது. நான் சொல்லும்போது சொல்றது, கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்துருச்சு, இப்ப நெருங்கிருச்சு.
புரியுதா? மார்ச்ல ஆரம்பிக்குது கவர்மெண்ட் எக்ஸாம். இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கு? ஒரு மாசமே இல்லை, 28 நாள் தான் இருக்கு. 2ஆம் தேதி +2க்கு ஆரம்பிக்கிறாங்களா? மார்ச் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த மாசம் 28 நாள் தான். 28 நாள்ல இன்னைக்கு முதல் நாள் வந்துடுச்சு. இன்னைக்கு விட்டுருங்க, 27 நாள் இதுல இருக்கு, அதுல ஒரு நாள் இருக்கு. மொத்தத்துல 28 நாள் தான் என்ன இருக்கு உங்களுக்கு இருக்கு. இந்த 28 நாள் உங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமா வச்சிடணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 100 நாள் இருக்கும் போதே சொன்னேன், மூட்டை கட்டி வைக்காத ஆள் என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் போகணும். உங்க விளையாட்டு, எக்ஸ்ட்ரா வெளியில சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணணும், எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும், எதிர்காலத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நான் சமுதாயத்தில் ஒரு மதிப்புக்குரிய ஆளா இருக்கணும்னா இந்த மீதம் இருக்கிற இந்த 28 நாள் முற்றா முட்டு முக்குடா முக்கு முக்கு அப்படின்னு சொன்னது மாதிரி நீ முக்குனாலும் சரி முணங்கினாலும் சரின்னு எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நேற்று ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், நீ படிக்கணும்னு ஒரு மனசுல வச்சிருக்க பத்தியா, அதை அச்சீவ் பண்ற அளவுக்கு நீ இப்ப படிச்சிருக்கியாடான்னா அவன் அப்படியே இருந்தான். உன்னால அந்த மார்க் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்படியே இருந்தான். சொல்றா அப்படின்னாங்க, சொல்லல. கடைசியா உன்னே தான் கேட்கிறேன்னு அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணல, எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு மார்க்கு, பட் ஆனா அதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணல, நான் முயற்சி பண்ணல. கூரையை பொத்துக்கிட்டுலாம் போட மாட்டேன். பேப்பர்ல நீங்க எழுதாம ஆண்டவர் இவனுக்கு ஒரு 90 போடு 95 போடலாம் சொல்ல மாட்டார். புரியுதா? நான் வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வருவேன் 95 போடணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். உங்க வேலை அதுதான். ஒரு பெற்றோருடைய வேலை தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறதற்கு உரிய எடுக்கக்கூடிய முயற்சி. நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்க வேலையில நீங்க உண்மையா இருக்கணும்னு பைபிள் சொல்லியிருக்கு. நீங்க வேலை ஸ்தலங்கள்ல எப்படி இருக்கணுமா, உண்மையா இருக்கணும், கடின உழைப்பு உழைக்கணும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். நான் அதுதான் சொல்றது. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா, அந்த பிசினஸ்ல நீங்க என்ன பண்ணணும், சக்சஸ் அடைகிறதுக்கு ராத்திரி பகலா என்ன பண்ணணும், உழைக்கணும். கர்த்தரை தேடிட்டு உழைக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நான் கடந்த நாள்ல ஒருத்தவங்களோடு பார்த்தேன், காலைல எந்திரிச்சோன்னா அந்த பைபிள் தான், வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா, அந்த பைபிள் வசனத்துக்கு. அவங்க உயர்ந்து இருக்கிறாங்க, தொழில உயர்ந்து இருக்கிறாங்க. அப்ப நான் யதார்த்தமா சொல்லும் போது நான் சொன்னேன், உங்கள்கிட்ட உங்க உயர்வுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு இன்னைக்கு தான் கண்டுக்கிட்டேன் அப்படின்னு. புரியுதா? யார் வந்தாலும் எதை பண்ணினாலும் இடியே விடிஞ்சு டொம்முன்னு விழுந்தாலும் அந்த வசனத்தை பைபிளை விட்டு விலகவே இல்லை. அந்த பைபிள் அப்படியே கவனமா இருக்காங்க, மணிக்கணக்கா. நம்ம வேற காரியத்தை பார்ப்போம், இதுல அவங்க உண்மை இல்லை, இதுல அவங்க இது இல்லை, அதுல இது இல்லை, அவங்க குடும்பத்துல இவங்க உங்க கோத்திரத்துல இருந்துகிட்டு இருப்போம். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன் கூட உன் உறவு எப்படி இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறேன். ஆமே, அவரோட உங்க உறவு இருக்குன்னு வைங்களேன், நீங்க வசனத்துல மூழ்கி, அதாவது மெய் மறந்து போய் நீங்க வசனத்தை என்னைக்கு படிக்கிறீங்களோ அன்னைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். ஆமே, வசனம் ஏதோ கடமைக்கு 2 அதிகாரம், கடமைக்கு 4 அதிகாரம் அப்படி இல்லை. இந்த வருஷம் பிளான் பண்ணி எத்தனை பேர் படிக்கிறீங்க? ஒரு முறை படிச்சிடணும்னு பிளான் பண்ணி எத்தனை பேர் படிக்கிறீங்க? ஒரு கை கூட இல்லை பாருங்க. ஏன்? முடிக்காதவங்க அதுக்கப்புறம் தொடங்கலாம். இந்த வருஷம் பாதியில கொண்டு போய் நிப்பாட்டி அடுத்த வருஷம் அதே மாதிரி தொடங்கலாம். அப்படியா? அதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? எடுங்க முயற்சி, படிங்க. இந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், இல்லை அப்படிங்கிறத இல்லவே இல்லைன்னு மாத்து. தொல்லை என்பது துளியும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு மாத்து. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ரட்சிக்கப்பட்டு சபையில போய் உட்காந்து அவங்க கொடுக்குற திருவிருந்தை வாங்கிட்டு காணிக்கை போட்டு தசம பாகம் போட்டுட்டு அல்லேலூயா தோத்திரம் இதோடு இதுவரை இருந்த தொல்லை இனி இல்லை ஒரு வாரத்துக்கு அப்படின்னு வந்துடுறப்ப, இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா
கடைசி என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராதனை முடிஞ்சிருச்சு நின்றாத. அது ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணிடாத, ஸ்தோத்தரிக்கிறத நிறுத்திராத, ஆமேன் போட்டு போயிடாத. என் ஆத்மாவை பார்த்து சொல்றேன், என் ஆத்மாவே அடுத்த வாரம் மறுபடியும் இங்க வர்றது வரல, நீ கர்த்தரை என்ன பண்ணு, ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்படின்னு உங்களை சொல்லிட்டு போறீங்க. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? போகையிலையும் வரையிலையும் இருக்கையிலையும் உங்க வீட்டிலையும், இந்த சபைக்குள்ள மட்டும் தோத்திரம் தோத்திரம் ஆத்திரம் சொல்றது இல்லை. உங்க வீட்டிலையும் போய் நீங்க சொல்லணும், நீங்க போகிற இடங்கள்ல சொல்லணும், உங்க பிரயாணங்கள்ல சொல்லணுங்கிறதுக்கு தான் நம்மளுடைய மூத்தோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் ஆராதனையை முடிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. புரியுதா? ஆரம்ப நாட்கள்ல இந்த வசனத்தை கடைசியில சொல்லி முடிக்கல. எதை சொல்லி தெரியுமா முடிச்சிருக்கிறாங்க? கர்த்தருடைய முகப்பிரசன்னம் உண்மையில இருக்கட்டும் அப்படி சொல்லி தான் முடிச்சிருக்கிறாங்க. நான் அதுக்கு அப்புறம் தான் பின்காலங்கள்ல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆராதனை ஒழுங்குல ஜனங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட கர்த்தரை மறந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் மறுபடியும் நினைவுக்கு வருதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என் ஆத்மாவை பார்த்து சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்படி சொல்லி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் மறவாம நீ என்ன பண்ணு, நன்றி சொல்லு. ஆமே அப்படின்னு என்ன பண்ணாரு ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். புரியுதா? பாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரலும் நீங்க பண்ணின வரவு செலவு காரியங்களை நோட்ல எழுதணும். இது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய வேலை. இந்த டேபிள்ல போய் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வரலும் கணக்கு இருக்கும், டேபிள்ல தான் இருக்கு. இந்த மாதம் தொடங்கினதுல இருந்து ஒவ்வொரு நாளும் எல்லா டேட் வைஸ் என்னோட கணக்கு அதில் இருக்கும். நான் பண்ணினேன், என் கையில இருந்து பண்ணினேன் அல்லது பேங்க்ல இருந்து பண்ணின எல்லா செலவுகளுடைய கணக்கும் அந்த நோட்ல என்ன இருக்கு இருக்கு. புரியுதா? எதுக்கு அப்படின்னா, இல்லாமை அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும்னா எனக்கு வரவு செலவு என்ன பண்ணணும் தெரியணும். செல்லும் செலவை என்ன பண்ணணும் கணக்கு பண்ண உங்களுக்கு தெரியணும். அப்பதான் எனக்கு இந்த சந்தோஷம் என்ன பண்ணும் எனக்குள்ள இருக்கும். அப்பதான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன பண்ணும் வரும். ரோமர் 12:12 படிக்கல, ரோமர் 12:12. நம்பிக்கையிலே அப்படியே 1 சாமுவேல் 2:1, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இங்க சொல்லும் போது சொல்றாங்க பாருங்க, அப்படியே பிரிச்சு சொல்றாங்க பாருங்க. நம்மளுக்குள்ள இந்த நம்பிக்கை வந்தாதான் இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய காரியமே இருக்கும். சொல்றாங்க, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாலா? அன்னாள் என்ன பண்ணாலா? ஜெபம் பண்ணி. நம்மளுக்கு ஜெபம் யாரு ஞாபகம் வரும்? எஸ்தர் தான் வரும். அப்படிதானே? ஜெபம்னு உடனே நம்ம யாரை பத்தி தான் பேசுவோம்? பாட்டை எப்படி பாடுவோம்? அப்படிதான் பாடுவோம். நீங்க சொல்லும்போது சொல்றாரு, அன்னாள் என்ன பண்ணாலாம்? எல்லாருமே ஜெபம் பண்ணி இருக்காங்க. அதுல அன்னாலும் என்ன பண்ணிருக்காங்க? ஜெபம் பண்ணி. அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. ஃபர்ஸ்ட் என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுது. ஜெபம் பண்றவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுமா? கர்த்தருக்குள்ள களிகூறும், சந்தோஷப்படும். ஆமென். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய துக்கம் வந்துச்சுனாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? அதை தாங்க முடியும், மேற்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலைன்னா உடைஞ்சிருவீங்க. அப்ப சாத்தான் உங்களை விட்டு ஜெபத்தை தூரமா தள்ளுதுன்னாவே உங்களை வேற பக்கமா கொண்டு போகுதுன்னு அர்த்தம். ஆமென். ஜெபம் பண்ணு, இது ரொம்ப முக்கியம். ஜெபம் அவ்வளவு முக்கியம். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம், அதாவது நின்னுங்க இருங்க, ஸ்தோத்திரம் மாத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு புரியல, அது இல்லை. நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றது,
முழங்கால் படிக்கிட்டோ உட்காந்தோ இருந்தோ தனி நேரம் ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு தகுந்தது மாதிரி. இப்போ புரியுதா? உங்களுக்கு ஒரு வேளை முழங்கால் போட முடியலை, உங்களுக்கு காலில் முட்டியில் பிரச்சனை இருக்குன்னா ஒரு சேர்ல உட்காந்துக்கிடுங்க. இல்லைன்னா தரையில் உட்கார முடியும்னா தரையில் என்ன பண்ணுங்க, உட்காருங்க. உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுனா உங்கள் இருதயம் என்ன பண்ணுமா, களி கூறும். அதாவது சந்தோஷத்தோட உச்ச நிலைமைக்குள்ள போகும். ஜெபம் பண்ணலைன்னா என்ன பண்ணாது, போகாது. அப்படியே துக்கமா ஒருன்னு அப்படியே இருப்பாங்க. சில மூஞ்சிகளை நான் பார்ப்பேன், அவங்க சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மூஞ்சில அது தெரியாது, முகத்துல தெரியாது. அவங்க முகம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த சோகமே உருவெடுத்து சொந்தமே உருவெடுத்துங்கிறது மாதிரி அப்படி ஒரு மாதிரி வரும். அப்படியே வருவாங்க, அப்படியே எதையோ பறி கொடுத்தது மாதிரி, எதையோ இழந்து போனது மாதிரி. ஆனா உங்க முகம் எப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இல்லையா, இது இல்லையா, பிரச்சனை இல்லை. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறது தான் தேவன். இல்லாத இடத்துல இருக்கிறது போல, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படி சொன்னார். அதான் நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, சான்ஸே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்க சாரால் என்ன பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, தகுதியே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. மெடிக்கலா சான்ஸே இல்லை. மெடிக்கலா ஒரு சான்ஸ் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்து என்ன பண்ணாரு, குழந்தை கொடுத்தார். அப்ப இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறது நம்ம ஆண்டவர். இப்ப நீங்க ஏதாவது இழந்துட்டு வந்திருக்கிறீங்களா, ஏதாவது துக்கத்தோட வந்திருக்கிறீங்களா, உங்க ஜெபம் பண்ணுனீங்கன்னா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமா மட்டும் இல்ல, களிப்பா மாறும். ஆமென். முடிவை கொடுக்கிறது தேவன், ஃபைனல் பண்ண போறது தேவன், நீங்களும் நானும் இல்லை. உங்களுக்கு எனக்கும் விருப்பம் இருந்தா கூட இதை முடிச்சு கொடுக்க போறது யாரு, தேவன். சொல்லுங்க, தேவன். ஆமென். அவர் இல்லாம ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, நீங்க உங்க வாழ்க்கையில செய்யவே முடியாது. நீங்க வேணும், ஆண்டவரிடம் வேணும் அப்படின்னா நீங்க கர்த்தரை நம்பிதான் ஆகணும். அதனால அன்னாள் ஜெபம் பண்ணி அவ இருதயம் என்ன பண்ணுச்சான், கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அதுக்கடுத்து சொல்ற கொம்பு அப்படின்னா, எனக்கு கொம்பு இல்லையா ஐயா, மாட்டுக்கு ஆட்டுக்கு இதுகளுக்கு தானே கொம்பு இருக்கு அப்படின்னா, கொம்பு அப்படின்னா புகழ். உங்களை புகழ்ச்சி, உங்களுடைய புகழை குறித்து பேசும்போது கொம்பு அப்படி சொல்லுவாங்க. உங்க கொம்பு அப்படின்னா உங்களுடைய உயர்வு, உங்களுடைய புகழ்ச்சி. புரியுதா? உங்க கொம்பு என்ன பண்ணுமா, உயர்ந்திருக்கு, அப்படி நீட்டுக்கு அது பாட்டில் விட்டுருக்கும். சமீபத்தில் ஒரு போட்டோ பார்த்தேன், ஒரு மரம் ஒரு காம்பவுண்டுக்குள்ள அப்படி வந்து பட்டு போய் நிற்கிது. அப்படியே அது என்ன இருக்குன்னா, அப்படியே அந்த கவரி மான் சொல்லுவாங்கள்ல, அந்த மானுடைய கொம்பு மாதிரி அப்படியே கிளகலையா அப்படியே பட்டு போய் பட்டையெல்லாம் உறிஞ்சு போய் கருப்பா நிற்கிது. அது ஒரு ஆர்டிஸ்டோட கண்ணில் பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு மான் அப்படி படுத்து கிடக்கிறது மாதிரி கொண்டு போய் மண்டையை அந்த கட்டையில வச்சு வரைஞ்சு மான் அழகா படுத்திருக்கிறது மாதிரி விட்டான். அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கும் போது, என்னடா இவ்வளவு பெரிய கொம்புல ஒரு மான் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்து பார்த்து அப்படி ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஒரு காம்பவுண்டில் அப்படி பொத்துக்கிட்டு வந்த மரம், அந்த கவரி மானுடைய கொம்பு மாதிரி அந்த மானு படுத்து கிடக்குது. இது வந்து வரைஞ்ச படம் அப்படிங்கிறது அப்புறம் தான் என்ன பண்ணுது, தெரியுது. அப்ப பாருங்க, ஒரு வேஸ்ட் அந்த இடத்துல பட்டு போச்சு, அதை வச்சு என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதை வெட்டி அடுப்பறிக்கிறதுக்கோ வேற எதுக்கோ தான் பண்ண முடியும். ஆனா அந்த ஆர்டிஸ்டினுடைய எண்ணம் அதை எப்படி மாத்திருச்சு பாருங்க, அதை ஒரு மிகப்பெரிய கலை பொருளா மாத்திருச்சு. அந்த இடத்துல ஒரு மான் படத்தை தத்துருவமா வரைஞ்சு அது மண்டையிலேருந்து வர்ற கொம்பு மாதிரி அதை மாத்தி அதை வந்து பார்த்து போகிற விசிட்டர்ஸை வர வைக்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இல்லாமைய இருக்கிறதா மாற்றக்கூடியது உங்க கையில தான் இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்கு. ஆமே. பட்டு போன மரத்தை ஒரு பார்வையாளரை வர வைக்கிற அளவுக்கு மாற்ற முடியும்னா, பட்டு போகாம உங்க வாழ்க்கையில இருக்கிற எத்தனை காரியத்தை வச்சு உயர்வா மாற்ற முடியும். ஆமே. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. நீங்க சந்தோஷத்துல என்ன பண்ணணும், உறுதியாய் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து கடைசியா ஒரு வசனத்தை பார்த்து நாம இன்னைக்கு அப்படியே ஜெபிச்சு முடிச்சிருவோம். யாக்கோபு 1வது அதிகாரம்
2-3 வசனத்தை படிங்களேன். எடுத்தவங்க படிங்க. என் சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்கு. ஆமே. நீங்க சொல்ற சகோதரரே, நீங்கள் என்ன பண்ணணுமா? பலவிதமான, அப்ப சோதனை வருமா வராதா? சொல்லுங்க, சோதனை வருமா வராதா? சோதனை வரும். நீங்க உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. சோதனைக்காரன் ஒருத்தன் இருக்கான். அவனுடைய வேலையே என்னதான்? உங்களை சோதிக்கிறது தான். இயேசு கிறிஸ்துவை தேடி அந்த சோதனைக்காரன் வந்து சோதனையை கொண்டு வந்தான். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நீங்க என்ன பண்ணணுமா? உங்கள் விசுவாசத்தில் பரீட்சையானது நன்மையை உண்டாக்கும் என்று பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன பண்ணுங்க? என்னங்க அப்படி சொன்னார். இந்த உபத்திரவம், இந்த சோதனை, இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பொறுமையை உண்டாக்கி உங்களை ஒரு நல்ல தகுதியான நபரா மாத்த போகுது. ஆமே. ஒரு தகுதியான நபரை. என்னட்ட சில பேர் கேட்பாங்க, நீங்க இவ்வளோ பேசுறாங்க, அப்படி அமைதியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்களா ஒரு மாதிரி, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் என்னது? நிறைய பேர் செங்கலை வச்சு சொரின்னு சொரிஞ்சு அங்கெல்லாம் வச்சு சொரன்னு போட்டு மேலே தேய்ச்சி என்ன இருக்கு, இப்போ பாலிஷ் ஆகி போயிடுச்சு. அப்படித்தானே? லாரி கோக்கர்னு ஒரு ஊழியக்காரன் சொல்லும்போது சொன்னார், உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பகுதியில் நீங்க இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே ஒரு செங்கல் கல், ஒரு சொறி கல் மாதிரி வச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல இருந்து இப்படி உரசுவாங்க அப்படி சொல்லுவார். வச்சுறாரு. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களை அப்படி என்ன பண்ணுவாங்க? இப்படி உரசுவாங்க. ஒரு உப்புத்தாள் அப்படி சொல்லுவார். இந்த சாண்ட் பேப்பர் உப்புத்தாள் இருக்குல்ல, அதை வச்சு உங்களை தேய்க்கிறது. எதுக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ண போனோம்? ஷைன் ஆகணும். இப்ப செவத்தை பேப்பர் வச்சு தேய்க்கிறாங்க. எதுக்கு தேய்க்கிறாங்க? அதை சமப்படுத்துறதுக்கு. புரியுதா? இது பட்டி பார்க்கும் போது, இந்த சர்ச்சுக்கு பட்டி பார்க்கும் போது லைட் வச்சுக்கிட்டாங்க. டியூப் லைட் தனித்தனியா போட்டு தர சொல்லிட்டாங்க. அப்படி கட்டி அதுல கொடுத்து அதை கிட்ட அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? தூரத்துல இருந்து பார்க்க அதுல இருக்க மேடு பள்ளம் தெரியல. அந்த லைட்டை கிட்ட அடிச்ச உடனே அதுல இருக்க மேடு பள்ளம் தெரியுது. இந்த பேப்பரை வச்சுட்டு என்ன பண்ணாங்க? தேய்ச்சு கடைசியான அப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சி பார்க்குறாங்க. இந்த கையை வச்சு இப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி பார்க்குறாங்க. அதில் சொரப்பு இருக்கக்கூடாதான், மேடு பள்ளம் தெரியக்கூடாதான். புரியுதா? அப்போதான் அது வலுவலுன்னு என்ன இருக்குமா? அந்த பட்டி பெயிண்ட் அடித்த பின்னாடி வலுன்னு இருக்குமா? அப்போ அந்த பேப்பரை எது வரலும் தேய்ச்சாங்க தெரியுமா? வலுவலுப்பு வர்றது வரையிலும். அப்போ உங்களுக்குள்ள வலுவலுப்பு வர்றது வரையிலும், அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வர்றது வரையிலும் உங்களை சோதனை தேய்ச்சிக்கினே இருக்கும். பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, சோதனை வருதா? சீக்கிரமா சர்ஃபேஸ் நல்லா வலுவலுன்னு ஆயிடுங்க, பலன்னு ஆயிடுங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். உங்க சோதனையில நீங்க சந்தோஷப்படுங்க, உங்க நம்பிக்கையில நீங்க சந்தோஷப்படுங்க, உங்க இல்லாமையில நீங்க சந்தோஷப்படுங்க. எல்லா இடத்துலையும் இந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். உங்க கொடுக்கறதுல நீங்க சந்தோஷப்படணும்னு பைபிள் சொல்லுது. பலவீனத்துல நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய உபத்திரவத்துல நீங்க சந்தோஷப்படணும், உங்க துக்கத்துல நீங்க சந்தோஷப்படணும். அப்படியெல்லாம் பிரிச்சு சொல்லிட்டு பொதுவா சொல்லிடுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா காரியங்களையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படி சொல்லியாச்சு. எனவே இந்த வேலையில, அருமையான வேலையில ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நீங்க எந்த சூழ்நிலையில வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேடி வரலாம். துக்கம் ஒரு வேளை வரலாம், உபத்திரவம் ஒரு வேளை வரலாம்,
உங்களுக்கு பலவீனமான சூழ்நிலை வரலாம், சோதனை சூழ்நிலை வரலாம், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வரலாம், இல்லாமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலாம், கொடுக்கிறதுல பிரச்சனை வர்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். இதுல எல்லாம் நீங்க சந்தோஷமா இருங்க, உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நீங்க இந்த மாதத்துல ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கட்டும். என்னடா அது இவ்வளவு நேரம் சொன்னது நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு வரலான்னு சொல்றாரு. அப்படி நான் வரும்னு சொல்லல, வரலாம். அப்படி வந்தா நீங்க அதுல சோர்ந்து போயிடக்கூடாது, அதுல தளர்ந்து போயிடக்கூடாது, அதுல பின் திரும்பி பார்த்திடக்கூடாது. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தும்படி வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உங்களோடு சந்தோஷமா இருங்க அப்படின்னு பேசட்டும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படி பேசட்டும். பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரட்டும். இந்த ரிஜாய்ஸ்ங்கக்கூடிய, அதாவது பெரும் மகிழ்ச்சியினுடைய காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்குள்ள வரட்டும். உங்க முகத்தில் இருக்கிற அந்த துக்கத்தினுடைய சூழ்நிலையை தூக்கி போட்டுருங்க. என்ன பிரச்சனைனாலும் வெளியரங்கமா கர்த்தரிட சொல்லுங்க. அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி உங்களை விடுவிக்கிறதுன்னு தெரியும். அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு சொல்றதுன்னு உங்களுக்கு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட வாங்க. அப்படியே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேல இந்த கிருபையின் காரியம் இருந்து நடத்துவதாக உம்முடைய தயவு இருக்கட்டும், உம்முடைய நற்காரியங்கள் இருக்கட்டும், உம்முடைய கிருபையும் காரியங்களும் இருந்து இந்த நாளில் நாங்கள் பார்த்த வசனம் அவர்கள் வாழ்க்கையில செயல்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீர் உம்முடைய கிருபையும் சமாதானமும் உம்முடைய வழி நடத்துதலும் சந்தோஷமும் இந்த வார்த்தையின்படி இவர்கள் வாழ்க்கையில இருப்பதாக. தீமைக்கு விளக்குங்க, பொல்லாப்புக்கு விளக்குங்க, நாச மோசங்களுக்கு விளக்குங்க, எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு விளக்குங்க. இந்த இயற்கையினுடைய மாற்றங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஆபத்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வராம பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகள் இந்த மாதத்துல படிப்புல மிக கவனம் செலுத்தட்டும். போக்கிலும் வருத்திலும் நீங்க கூட இருங்க. நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனோ தானே இல்லப்பா, உடைய கவனம் முழுவதும் உடைய கரத்தில் இருக்க உதவி செய்யுங்க. பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தினுடைய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அதை நடத்தட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய கிருபையும் சமாதானமும் கூட இருக்கட்டும். இந்த திருச்சபையில உறுப்பினராக இருக்கிற, இந்த திருச்சபையோடு இணைந்திருக்கிற கிளை திருச்சபைகள், அசோசியேட்டடா அஃபிலியேட்டடா இருக்கக்கூடிய நிறுவனங்கள், போதகர்கள், பிஷப்புகள், அவங்களுடைய கிளை சபைகள், அவங்களுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய கருணை கிருபையும் இருப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அது உண்டு.